கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும், என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும், என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். இந்த பகல் வேளையிலே மோசேயின் ஊழியங்கள் என்ற தலைப்பிலே சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். इस दिन के समय में मूसा के विषय में आपसे बात करना ध्यान करना चाहता हूँ. The missions of Moses, மோசேயின் ஊழியங்கள். मूसा की सेवाएं. மோசே செய்த 5 முக்கியமான ஊழியங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றேன். जो मूसा ने सेवा की उसके 5 प्रकार के विषयों में मैं बताना चाहता हूँ. இதன் மூலமாக சபை ஊழியத்தை குறித்த ஒரு தெளிவை தேவன் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தருவார் என்று விசுவாசிக்கின்றேன். इसके द्वारा जो सेवा का लक्ष्य है वो सभी विश्वासी और प्रभु के दास समझ लें. முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். पहला प्रेरितों के काम 7वां अध्याय और 37वां वचन. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேதானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மோசேயை ஒரு நாள் உன்னை எங்கள் மேல் அதிகாரியாய் நியாயாதிபதியாய் வைத்தது யார் என்று ஒரு எபிரெயன் கேட்டான். एक इब्री ने एक बार मूसा से कहा कि तुझे किसने हम पर हाकिम और न्याय ठहराया है. அதனால் அந்த எகிப்தை விட்டு அவன் விலகி 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வாழ வேண்டியதாய் இருந்தது. इस कारण वो मिस्र से अलग होकर 40 वर्ष वहां पर जिया. ஆனால் அதே மோசேயை மறுபடியும் முச்சடியில் தேவன் தோன்றி தமது மகிமையான கிரியைக்காக அழைத்தார். उसी समय में मूसा को झाड़ियों में परमेश्वर ने दर्शन दिया. அதே மோசேயை எங்களுக்கு உன்னை அதிகாரியாய் வைத்தது யார் என்று கேட்ட எபிரெய ஜனத்திற்கு ரட்சகனாக அதிபதியாக தேவன் மாற்றினார். जिन्होंने ये कहा कि किसने तुम पर हम पर हाकिम ठहराया है, उन्हीं लोगों के मध्य में यह एक हाकिम के रूप में प्रधान के रूप में उभरा. हालेलुया. हालेलुया. முதலாவது மோசேக்கு தேவன் கொடுத்த ஊழியம் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்தல். पहला जो मूसा को सेवा दी थी वो मिस्री से लोगों को उद्धार देकर कनान को लेकर आना. இந்த மோசே நீ யார் என்று கேட்கப்பட்டவன். मूसा को जो बोला गया था कि तू कौन है, எபிரெயரோடு வாழ முடியாதபடி வெளியேற்றப்பட்டவன், ये इब्रियों के साथ ना जीवन जीते हुए बाहर किया गया, அவனைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். उसे ही परमेश्वर ने चुन लिया. யெப்தா என்கிற மனிதனுடைய சரித்திரமும் இது போன்றதுதான். एपेद के इतिहास के बारे में भी देखते हैं. அவனுடைய பிறப்பு நிமித்தம் கேலி செய்து மற்றவர்கள் அவனை துரத்தினார்கள். उसका जो जिस तरह का जन्म हुआ था उस तरह से सभी ने उसकी निंदा की. ஆனால் ஒரு நாள் அவர்களே வந்து நீ எங்களுக்கு தலைவனாயிரு என்று கூப்பிட்டார்கள். लेकिन एक दिन सभी ने उसको आकर कि तू हमारे पर अधिकारी हो. சில இடங்களிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். कुछ एक समय में आपको लोग ठुकरा दें, நீங்கள் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம். सब आपसे घिन करने लगे. ஆனால் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு விசேஷமானது. लेकिन आपके ऊपर जो बुलाहट है वो विशेषित है. யார் உங்களை வெறுத்தார்களோ, जिसने आपको घिन की யார் है, உங்களை வேண்டாம் என்று சொன்னார்களோ, जिस किसी ने आपको कि आप नहीं चाहिए कहा हो, அவர்களை நடத்தும்படி தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். उन सभी को चलाने के लिए परमेश्वर ने आपको चुना है. அவர்களை விடுவிக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். उन्हें छुड़ाने के लिए परमेश्वर ने आपको देखा है. உங்கள் குடும்பம் உங்களை வெறுத்திருக்கலாம். हो सकता है आपके परिवार ने आपसे घिन की हो, உறவினர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். आपके सगे संबंधी ने आपको अलग कर दिया हो, உங்கள் அண்டை வீட்டார் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம். आपके क्षेत्र में रहने वाले पड़ोसी लोग आपसे तुच्छ जानते हो. இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு செயலாகும்.
ये सभी शैतानी की एक क्रिया है, ஆனால் இதன் மேல் தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கவே இருக்கிறது. लेकिन इस सभी के ऊपर परमेश्वर की एक योजना है। உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அங்கே இருக்கின்றபடியினால் தான் आपका जो चुना जाना है वहाँ पर है, அதை इसलिए விட்டு உங்களை புறந்தள்ளும்படிக்கு उस चुने जाने से आपको बाहर लाने के लिए அப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. इस प्रकार की घटनाएं आपके जीवन में घट रही है। கசப்பான சம்பவங்கள், வெறுக்கத்தக்க சம்பவங்கள், कड़वाहट से भरी हुई और दूर हो जाने वाली, சிறுவயதில் நடந்திருக்கலாம், வாலிபத்தில் நடந்திருக்கலாம். हो सकता है छोटी अवस्था में हो या फिर जवान की अवस्था में, ஆனால் இன்று தேவன் உன்னோடு பேசுகிறார். लेकिन आज यह परमेश्वर आपसे बात करता है। உன்னை கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. तुझे लेकर उस परिवार को आशीष देने की परमेश्वर की योजना है। நீ அந்த குடும்பத்தில் ஒத்து குடியிருக்க முடியாமல் நீ வெளியேறி இருக்கலாம். उस परिवार से तू एक ना होते हुए दूर हो गया है। அந்த ஊரில் உன் வாழ்க்கை தொடர முடியாதபடி ஊரை விட்டு போயிருக்கலாம். उस गांव में तू जीने लायक नहीं रहा, इसलिए तू दूर हो गया है। ஏன் நீ நாட்டை விட்டே போயிருக்கலாம். हो सकता है पूरे देश को छोड़कर तू गया हो, ஆனால் தேவனுடைய நோக்கம் மாறாததாக இருக்கிறது. परमेश्वर की योजना ना बदलने वाली है। நீ யார் என்று உன்னை கேள்வி கேட்டிருக்கலாம். तू सोचता मैं कौन हूँ ये प्रश्न किया हो, இவன் யார் என்று அவர்கள் தூத்தி திரிந்திருக்கலாம். ओ ये कौन है, दूसरों लोगों ने तुझे ऐसा कहा हो, எங்களுக்கு ஆலோசனை சொல்ல இவன் எங்கிருந்து வந்தான் என்று பேசி இருக்கலாம். और मुझे सलाह देने वाला ये कौन है, कहां से आया है। அவருடைய நன்மையை விரும்பின உங்களை அவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தி இருக்கலாம். वो भलाई चाहने वाले आपको इस तरह से निराश कर दिया हो, ஆனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, लेकिन हे भाई और बहन, உன்மேல் இருக்கிற தேவனுடைய திட்டம் மாறாததாக இருக்கிறது. तेरे ऊपर जो परमेश्वर की योजना है वो ना बदलने உன்னை वाली है। மறுபடியும் அந்த எபிரேய ஜனங்களிடத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். और फिर से परमेश्वर उसी इब्रियों के बीच में तुझे लाने वाला நீ है। அந்த ஜனத்தை நடத்த போகிறாய். तू उन लोगों को चलाने वाला है, நீ அந்த ஜனத்துக்காய் அழைக்கப்பட்டவன். तू उन लोगों के लिए बुलाया गया है। உன்மேல் இருக்கிற தேவனுடைய அழைப்பு மாறி போகவில்லை. और तेरे ऊपर जो परमेश्वर का बुलाहट है वो ना बदलने वाली है। அந்த வெறுப்பை நீ உள்ளத்தை விட்டு விட்டு விடுவாயாக. यदि वो घिन को तू अपने जीवन से निकाल दे, அதே ஜனத்துக்கு தான் நீ நன்மை செய்ய போகிறாய். उन्हीं लोगों के लिए तू भलाई करने जा रहा है। உனக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். हो सकता तेरी उसमें इच्छा ना हो, ஆனால் தேவனுடைய திருவுளம் அதுவாக இருக்கின்றது. लेकिन परमेश्वर की जो इच्छा है हार्दिक वो यही அந்த है। ஜனத்தினால் நீ காயப்பட்ட காரணத்தினாலே उन लोगों के द्वारा तू काया है, அந்த ஜனத்தை உன் உள்ளம் வெறுக்கிறது. वो लोगों का हृदय तुझे तुच्छ जानता அந்த है, இடத்தை உன் உள்ளம் வெறுக்கிறது. वो स्थान भी तुझे घिन करता हो, அந்த சூழ்நிலையை உன் உள்ளம் வெறுக்கிறது. वो परिस्थितियों से तू घिन करता हो। ஆனால் இன்று தேவனுடைய திட்டம் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. लेकिन आज परमेश्वर की योजना तुझ पर प्रकट हुई है। நீ முட்செடியிலே எழுந்தருளின தேவனுக்கு மோசே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயாக. जिस तरह दर्शन झाड़ियों में दर्शन दिए हुए, उस दर्शन को मूसा ने आज्ञा मानी, वैसे ही तू ही உன்னுடைய आज्ञा मान। அர்ப்பணிப்புக்காக கர்த்தர் பார்க்கிறார். तेरे समर्पण को यहोवा देख रहा है। இந்த காலை வேளையில் முட்செடியில் எழுந்தருளினவர் உன்னோடு பேசுகிறார். इस सुबह के समय में जो झाड़ियों में दर्शन दिया था वो आज तुझसे बात कर रहा தேவனுடைய है। திட்டம் எதுவாய் இருந்தாலும் அர்ப்பணித்து கொடு. परमेश्वर की योजना कुछ क्यों ना हो, तू अर्पण कर। உனக்குள் இருக்கிற சின்ன சின்ன வெறுப்புகளை பார்க்காதே. तेरे अंदर जो छोटी छोटी बातों में घिनता आती है, तू பழைய उसे ना देख। காயங்களை பார்க்காதே. पुराने घावों को तू ना देख। நீ கர்த்தருடைய கரத்திலே நீ பயன்படுத்தப்பட வேண்டும். तू परमेश्वर के हाथों में रहकर प्रयोग होने वाला है। ஆகவே இன்று அந்த வெறுப்புகளை கடந்து, इसलिए उस सारी घिनता को दूर அந்த करके, காயங்களை கடந்து उस घाव से दूर होकर, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல். मैं परमेश्वर की इच्छा के लिए अर्पण करता हूँ, ऐसा कहा। தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். परमेश्वर तुझे लेकर बड़े कार्य करने जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ये जो मूसा है वो परमेश्वर के द्वारा चुना गया है, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக, इस्राएलियों को छुड़ाने के लिए, எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, और मिस्रियों की उस दासत्व से, பார்வோன் என்கிற அந்த பயங்கரமான அதிபதியிடத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, उस फिरौन के बड़े वो जो भयंकर हाकिम था उसके हाथ से, அதற்காக அவனை தேவன் தெரிந்து கொண்டார். इसलिए परमेश्वर ने उसे चुन लिया। இந்த அனுபவத்தில் வெற்றி பெறுவதற்காக इन अनुभवों में जय पाने के लिए மோசேக்கு கொடுத்த இந்த முதல் ஊழியம் मूसा को ये पहली सेवा दी गई, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்தல். उस इस्राएलियों को मिस्री से छुटकारा देना। இந்த விதமான ஊழியத்தை கர்த்தர் சிலருக்கு வைத்திருக்கிறார். इस प्रकार की सेवा प्रभु ने कुछ एक को रखी है। அந்த ஊழியத்தை வெற்றியாய் செய்ய 3 காரியங்களை சொல்லுகிறேன். उस सेवा को जय के साथ करने के लिए 3 कार्य कहता हूँ। தொடர்ந்து வாசியுங்கள் 30-31 வசனங்கள். उसी में 32 और 30-31. 31 और 32। 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார்.
மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் மோசே தரிசனம் பெற்றவன். मूसा जो था वो दर्शन को पाया हुआ था. அவன் ஒரே பர்வதத்திலே தேவ தரிசனம் பெற்றான். उसने होरे पर्वत पर परमेश्वर का दर्शन पाया. அந்த தேவ தரிசனத்தை கண்டு जब उसने उस दर्शन को देखा அதிசயப்பட்டு वो बहुत चकित होकर அதை உற்று பார்க்கும்படி उसे देखने के लिए சமீபித்து வருகையில் उसके निकट आने पर தேவன் தன் அழைப்பை அவனோடு பேசினார். परमेश्वर ने बुलाहट के प्रति उससे बातें की. அல்லேலூயா. हालेलुया. தரிசனம் பெற்றவன் दर्शन को पाने वाला அதிசயித்து और चकित होकर எனக்குள் இப்படி ஒரு எண்ணத்தை தேவன் தருகிறார், मेरे अंदर इस तरह की भावनाएं देता है, இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்வில் நடக்கிறது, इस प्रकार की घटना मेरे जीवन में चल रही है. அதிசயித்து वो सोचकर அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வந்தான். उसे देखने के लिए उसके निकट आया. ஏற்கனவே अनेகருடைய வாழ்க்கையில் சில தரிசனங்களை தேவன் தந்திருக்கிறார். इसके पहले बहुतों के जीवन में परमेश्वर ने दर्शन को दिया है. கண்ணால் காண்கிற தரிசனங்கள், आंखों से देखने वाले दर्शन, சில அனுபவங்களால் உள்ளத்துக்குள் எழும்பக்கூடிய தரிசனங்கள், कुछ अनुभवों के द्वारा हृदय में आने वाले दर्शन, சிலரை பற்றின பாரங்கள், किसी एक के प्रति बोझ, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சில எண்ணங்கள், और इन लोगों को बचाने के लिए कुछ एक भावनाएं, இந்த விதத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா என்கிற ஆசைகள், इन लोगों जो दुख उठा रहे हैं इनके लिए कुछ कर सकूं इस प्रकार की चाहत, இவைகள் நமக்குள் எழும்புகிற சின்ன சின்ன தரிசனங்கள். ये हमारे अंदर उत्पन्न होने वाले छोटे छोटे दर्शन, அவைகள் சின்ன தரிசனங்களாக இருக்கலாம், हो सकता है वो छोटे दर्शन हो, ஆனால் அது தேவன் நமக்குள் வைத்ததாக்கும். लेकिन परमेश्वर ने उसे हमारे में रखा है. அல்லேலூயா. हालेलुया. அந்த தரிசனம் உடையவர்கள், वो दर्शन को पाए हुए ஜனத்தை குறித்த பாரம் உடையவர்கள், लोगों के प्रति बोझ रखने वाले, சமீபித்து வருகையில் वो जो वो निकट आए, அது என்னவென்று இன்னும் சமீபித்து வருகையில், वो क्या है ये देखने के लिए, தேவனிடத்தில் சமீபித்து வருகையில் वो परमेश्वर के निकट आने तक, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள், वो परमेश्वर की बातों को सुने, தேவனுடைய திட்டத்தை அறிவீர்கள், परमेश्वर की योजना को जानेंगे, கர்த்தருடைய அழைப்பை பெறுவீர்கள். परमेश्वर की बुलाहट को पाओगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஜெப நாட்களிலே इन प्रात उपवास के दिनों में உங்களுக்குள் என்ன பாரத்தை கர்த்தர் ஏற்கனவே தந்திருக்கிறார், आपको परमेश्वर ने जिस बोझ को दिया है, இந்த எந்த கூட்டம் மக்களை குறித்த ஒரு பாரம் அடிக்கடி தருகிறார், किस समूह के लिए आपको बोझ बार बार प्रभु ने दिया குடித்து है, வெறிக்கிறவளை குறித்த பாரமா, क्या जो शराब पीती है उनके प्रति, கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிறவளை குறித்த பாரமா, क्या जो कर्जों से दबे हुए हैं उनके प्रति, பின்மாறி போனவர்களை குறித்த பாரமா, जो पीछे पलट गए हैं उनके प्रति, கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறவளை குறித்த பாரமா, जो बुरी आदतों के गुलाम है उनके प्रति, அரசியல்வாதிகளை குறித்த பாரமா, क्या राजनीतिज्ञों के प्रति आपको बोझ தேசத்தின் है, அரசியல் தூய்மை அடைய வேண்டும் என்ற பாரமா, क्या आप देश की राजनीति शुद्ध हो ये आप चाहते हैं, வியாதியஸ்தர்களை குறித்த பாரமா, क्या बीमारियों के लोगों के प्रति பிசாசு பிடித்து அலைந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து பாரமா, जो दुष्ट आत्माओं से ग्रसित है उनके प्रति बोझ है, கைவிடப்பட்டவளை குறித்த பாரமா, जो त्याग दिए गए हैं उनके प्रति बोझ உங்கள் है, உள்ளத்தில் அடிக்கடி எழும்புகிறது எது, आपके हृदय में बार बार उठने वाला है அதை क्या, வைத்து சமீபித்து வாருங்கள், उसे सुनकर निकट आइए, தேவ சமூகத்தில் சமீபித்து வாருங்கள், परमेश्वर की उपस्थिति में निकट आइए, அப்பொழுது நீங்கள் தேவனுடைய நடத்துதலை பெறுவீர்கள். उस समय परमेश्वर का मार्गदर्शन पाओगे. முதலாவது ஃபேஸ் காட், தேவனை சந்தி. तो परमेश्वर से मिल, நாம் தேவன் அழைத்த ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்றால் தேவனை சந்திக்க வேண்டும். यदि हम परमेश्वर ने जो बुलाया उसकी सेवा करना है तो निश्चित रूप से हमें उसे मिलना ஒருவேளை होगा. முழு நேர ஊழியமாக இருக்கலாம், हो सकता है वो फुल टाइम सेवा हो, அல்லது நீங்கள் செய்யும்படி கர்த்தர் வைத்த வேலையாக இருக்கலாம். नहीं तो आपको ही करना है, ऐसा कुछ काम प्रभु ने रखा हो. நெகேமியா முழு நேர ஊழியர் கிடையாது, नेहमिया था वो फुल टाइम वर्कर नहीं அவர் था, செய்த வேலை பெரிய வேலை. उसने जो काम किया वो बड़ा काम था. தானியேல் முழு நேர ஊழியர் கிடையாது, दानियल ने पूरे टाइम से सेवा नहीं அவர் की, பெற்ற வெளிப்பாடுகள் பயங்கரமான வெளிப்பாடுகள். जो प्रकाश उनने पाया वो बहुत ही महान था. மொர்தெகாய் முழு நேர ஊழியர் கிடையாது, मोर्देक जो था वो पूरे टाइम से सेवा नहीं था, அரசியலில் பயன்படுத்துவதற்காய் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். राजनीति में उसको उपयोग करने के लिए परमेश्वर ने चुना. தானியேல் அரசு ஊழியராக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். जो दानियल था वो राजनीतिक सेवक के रूप में उठा. நெகேமியா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், அரசு ஊழியர். जो नेहमिया था वो एक सरकारी कर्मचारी. எத்தனையோ பேரை தேவன் பயன்படுத்துகிறார். कितने लोगों को परमेश्वर उपयोग करता ஆகவே है. நான் இந்த ஊழியம் என்கிற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது इसलिए
यहाँ पर मैं जो सेवा का शब्द प्रयोग करता முழு हूँ, நேர ஊழியம் என்று ஒதுக்கி வைத்து விடாதிருங்கள். ये फुल टाइम सेवा है, इसके लिए इसको बात को अलग न करें। ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற ஊழியம் உண்டு. हर एक को दी हुई परमेश्वर की एक सेवा। அல்லேலூயா. हालेलुया। மோசே தேவன் பெரிய ஊழியத்தில் பயன்படுத்தினார். मूसा को परमेश्वर ने एक बड़ी सेवा में उपयोग किया, ஆனால் அவன் சகோதரனாகிய ஆரோனை பரிசுத்தமான காரியங்களில் ஊழியம் செய்யும்படி பயன்படுத்தினார். लेकिन जो उसका भाई हारून था पवित्र सेवा करने के लिए उसे उपयोग में लाया। அதை மோசே செய்ய முடியாது. वो मूसा नहीं कर सकता था। இதெல்லாம் தேவனுடைய ஆச்சரியமான திட்டங்கள். ये परमेश्वर की आश्चर्यचकित ஆகவே இங்கு योजना। வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. इसलिए आए हुए हर एक के प्रति परमेश्वर की एक योजना है, அதை பற்றி தான் இன்றைக்கு பேசுகிறேன். उसके प्रति मैं आज बात कर रहा हूँ। அப்படிப்பட்ட ஒரு மிஷன்ஸ் நிறைந்ததுதான் ஒரு சர்ச், ஊழியங்கள் நிறைந்ததுதான் ஒரு சபை. इस प्रकार की सेवा से के दर्शन को रखने वाली एक कलीसिया। உங்களை கொண்டு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? आपको लेकर परमेश्वर क्या चाहता அந்த है, கண்ணோட்டத்தோடு கேளுங்கள். उस नजरिए से आप मांगे। ஆகவே எந்த பாரத்தை உள்ளே தந்திருக்கிறாரோ जिस प्रकार का बोझ आपके हृदय में दिया हो, அதை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் வாருங்கள். उसे लेकर आप परमेश्वर की उपस्थिति में आइए। அந்த எண்ணத்தை குறித்து கர்த்தரோடு பேசுங்கள். उन भावना से परमेश्वर के प्रति बात करें, தேவனை சந்தியுங்கள். परमेश्वर से मिले। தேவன் வழிகாட்டுதல்களை தருவார். परमेश्वर आपको रास्ता बताएगा। அல்லேலூயா. அல்லேலூயா। இந்நாட்கள் தேவன் அநேகரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள். इन दिनों परमेश्वर लोगों को तैयार करने का समय தேவன் வல்லமையாய் ஒரு கிரியை செய்யும் நாட்கள் சமீபித்து வருகிறது. परमेश्वर सामर्थ्य रूप से कार्य करने का निकट समय ஆகவே है। தேவன் ஒவ்வொருவருக்குள் எதை வைத்தாரோ அதை தட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார். इसलिए परमेश्वर ने हर एक के अंदर जो रखा है उसे वो प्रभु उभार रहा है। ஆகவே தான் உங்களுக்குள் பல விருப்பங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. इसलिए आपके अंदर कुछ भावनाएं जाग रही है, ஆனால் அதற்கு சாத்தானும் பல தடைகளை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறான். लेकिन उसके लिए शैतान रुकावटें उत्पन्न कर रहा है। அதை இப்பொழுது பார்க்க வேண்டாம். उसे आप ना देखें, அது இரண்டாவது ஸ்டெப். वो दूसरा कदम है। முதலாவது நீங்கள் தேவ சமூகத்தில் வாருங்கள். पहला आप परमेश्वर की उपस्थिति में அதை आइए, குறித்து தேவனோடு பேசுங்கள். उसके प्रति आप परमेश्वर से बातें करें। மோசே சமீபித்து வருகையில் और जब मूसा निकट आया, தேவன் அவனோடு பேசினார். परमेश्वर ने उससे बातें की। அப்போஸ்தலர் 7:33 प्रेरितों की काम 7 और 33 वचन, நீ வா तू आ, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். तुझे मैं मिस्र को भेजूंगा, ऐसा कहा। யாத்ராகமம் 3:10 ये निर्गमन उसका 3 और 10, நீ வா तू आ, உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். तुझे फिरौन के पास भेजूंगा। அப்போ இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? तो ये देखिए बुलाहट किस प्रकार की है। எகிப்துக்கு போகும் அழைப்பு, मिस्र को जाने की बुलाहट, பார்வோனிடத்துக்கு போகும் அழைப்பு, फिरौन के पास जाने की बुलाहट, இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியான அழைப்பு. इस्राएलियों को छुड़ाने की बुलाहट। அல்லேலூயா. हालेलुया। நீ போய் நீ போய் பார்வோனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். उसने कहा कि तू जाकर फिरौन से मिल। எகிப்து என்பது அவன் விட்டு வந்த தேசம். ये जो मिस्र था उसने वो वहां से छोड़ कर आया था। அவன் அந்த எபிரேயர்களை தேடி சென்றான். எபிரேயர்களால் காயமுற்று வெளியே ஏறின தேசம். ये मिस्री इब्रियों को ढूंढ कर गया, उनके द्वारा से घाय पाया हुआ ये ஆனால் लोग। மறுபடி கர்த்தர் அதே எகிப்திலே அவனை அனுப்பினார். लेकिन फिर से परमेश्वर ने उसे मिस्र में भेजा। தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். उसने परमेश्वर की बुलाहट के அந்த प्रति आज्ञा எகிப்தின் मानी। அதிபதியாகிய பார்வோனை சந்திக்கும்படி சொன்னார். जो मिस्र का अधिकारी था, फिरौन को उसने मिला। வேறொரு மனிதன் பார்வோனை சந்திப்பதும் மோசே சந்திப்பதும் வித்தியாசம் உண்டு. परमेश्वर एक व्यक्ति को मिले और मूसा मिले, यह इसमें ஏன்னா अंतर है। மோசே அந்த பார்வோன் வீட்டுல வளர்ந்தவன். क्योंकि जो मूसा था उस फिरौन के घर 40 में வருடங்கள் அந்த அரண்மனையில் வளர்ந்தவன். 40 वर्ष उस महल में वो जिया था। திடீரென்று நாட்டை விட்டு ஓடி போனவன். अचानक से उस देश से बाहर निकाल दिया गया। திரும்ப என்ன முகத்தோடு அந்த பார்வோன் முன்னால நிக்க முடியும்? किस मुंह से वो वहां पर खड़ा हो அந்த पाएगा? அரண்மனைக்குள் நுழையும் பொழுது அவனுக்கு பல கஷ்டங்கள் உண்டு. उस महल में घुसते ही उसको कई दुखों की बात थी, அவனுடைய இடம் அது. क्योंकि वहाँ उसका स्थान 40 था। வருஷம் அவனுடைய வீடு அது. 40 वर्ष तक के जीने वाला वो घर था। அடுத்த 40 வருஷம் வெளியே இருந்திருக்கிறான். उसके बाद अगले 40 वर्ष तो दूर மறுபடியும் रहा அந்த था। இடத்துக்கு வருவது என்பது அவனுக்கு கடினமான காரியம். फिर से वो उसी स्थान पर आने के लिए इसके लिए दुखदायी ஆனால் कार्य தேவ था। அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். लेकिन उसने परमेश्वर की बुलाहट के प्रति आज्ञा मानी। அங்கே வந்து அந்த பார்வோனை சந்தித்தான். वहां पर आकर उसने फिरौन से मिला। அல்லேலூயா. हालेलुया। ஜனங்களை விடுவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது जब लोगों को छुड़ाने के लिए परमेश्वर हमें चुन ले, முதலாவது நாம் தேவனை சந்திக்க வேண்டும். पहला यह है कि हम परमेश्वर से मिले, இரண்டாவது சாத்தானை சந்திக்க வேண்டும். और दूसरा हमें शैतान से भी मिलना होगा। அல்லேலூயா. हालेलुया।
நீங்கள் நினைப்பீர்கள் आप सोचते होंगे நான் அந்த சாத்தானோட படாத பாடுபட்டு எப்படியோ தப்பி வந்திருக்கிறேன், ओ मैं ये शैतान के द्वारा दुख उठाकर किसी तरह से बचकर आया என் हूँ, வாழ்க்கையை நிலைநிறுத்தவே நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். मेरा जीवन ही बनाने के लिए मैं कितना दुख उठा रहा हूँ। இனி இவங்களை விடுவிக்கிறதுக்காக அந்த சாத்தான்கிட்ட போய் நான் எப்படி போராட முடியும்? अब इन लोगों को छुड़ाने के लिए कैसे मैं शैतान से युद्ध करूं? அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியமா இருக்கும். हो सकता है आप उसको नहीं चाहते हो। நம்முடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனை. हमारी समस्या ही बड़ी समस्या है। அந்த மக்களுக்காக நான் எப்படி போராடுவது? उन लोगों के प्रति मैं कैसे संघर्ष करूं? அவங்களுக்காக எப்படி சாத்தானை எதிர்ப்பது? उन लोगों के प्रति कैसे मैं शैतान का सामना ஆனால் करूं? தேவன் அழைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपको बुला रहा है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அழைத்திருக்கும் பொழுது அதை செய்ய வேண்டும். परमेश्वर जब आपको बुलाए तो आपको करना चाहिए। பயந்தால் अनेक இழப்புகள் வாழ்க்கையில வரும். यदि आप डर जाए तो बहुत सी बातों को आपको खोना தேவ पड़ेगा। சித்தத்தை இழந்து விடுவோம். आप परमेश्वर की इच्छा को खो देंगे। அதே போல தோல்வி வேறொன்றும் இல்லையே. इससे बढ़कर हार दूसरी नहीं होगी। பயப்படக்கூடாது, आप ना डरें, தயங்க கூடாது. आप ना हिचकिचाएं। தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ परमेश्वर ने जिसको बुलाया है நீ தைரியமாய் சாத்தானை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். तो पूरे हिम्मत के साथ शैतान का सामना करने के लिए உங்கள் तैयार है। ஜெபத்தில் உங்களுக்காக மட்டும் ஜெபித்ததை மாற்றி பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். आपकी प्रार्थना में आपके लिए ही प्रार्थना करते ना रहे बल्कि दूसरों के लिए ही करें। மற்றவருடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று போராடி ஜெபிக்க தொடங்க வேண்டும். दूसरे उन दुखों से छुटकारा पाए इसलिए आप एक संघर्ष पर प्रार्थना करें। எந்த மக்களை குறித்து பாரம் தந்தாரோ அந்த மக்களுக்காக போராடுங்கள். जिन लोगों के प्रति आपके अंदर बोझ है उनके प्रति आप युद्ध करें। அந்த மக்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியை துரத்துங்கள். उन लोगों को बांध रखने वाली शैतानी बंधन को तोड़िए। அபிஷேகத்தில் நிறைந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். पूरे अभिषेक के साथ भरकर उनके लिए प्रार्थना करें। அநேகர் சுயநலத்தினால் நிறைந்து தேவ சித்தத்தை இழந்து விட்டார்கள். बहुत से लोग स्वार्थ से भरकर परमेश्वर की इच्छा से विचलित हो गए। அதனால் அவர்கள் தேவனுக்கும் பயன்படவில்லை, தங்கள் வாழ்க்கையிலும் வளரவில்லை. इस कारण उन्होंने परमेश्वर के लिए भी उपयोग में ना आए और अपने जीवन की भी उन्नति नहीं हुई। அப்படிப்பட்ட ஒரு ஆளாய் நீங்களும் மாறாதிருங்கள். इस प्रकार का एक व्यक्ति आप ना हो நம்ம போய் ஏதோ அவங்கிட்ட மல்லு கட்ட நமக்கு ஆசை இல்லை. और उससे किस प्रकार की मुकाबला करने की मेरी आशा नहीं। ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு காரியம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे प्रति एक बात को रखी है, அதை செய்வதே தேவனுக்கு பிரியமானது. उसे करना ही परमेश्वर को भाता है। அதை செய்யாதிருந்தால் தேவ சித்தத்துக்கு நாம் மாறாய் போகிறோம். यदि हम ना करें तो हम परमेश्वर की इच्छा से अलग हो गए, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். परमेश्वर की आज्ञा से हम दूर हो गए हैं। ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இதை செய்தாக வேண்டும். इसलिए हमें परमेश्वर की आज्ञा मान के इसे करना ही होगा। அல்லேலூயா. हालेलुया। நான் நெகேமியாவை குறித்து உங்களுக்கு சொன்னேன். मैंने नेहमिया के बारे में आपसे कहा, நல்ல அரசு வேலை அவனுக்கு. एक अच्छी सरकारी नौकरी थी ராஜாவை டெய்லி சந்திக்கலாம். और राजा से हर एक दिन मिल सकता था। ராஜ சமூகத்தில் நின்று வேலை. राजा की उपस्थिति में खड़े होकर काम அவன் करना। எதுக்கு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டும்? क्यों उसे इस प्रकार का रिस्क लेना होगा? இந்த எருசலேம்ல வந்து இந்த சன்பல்லா தோபியா இவனோட எதிர்ப்பை எல்லாம் அவன் எதுக்கு சம்பாதிக்கணும்? क्यों इस जगह पर संबलात और तोबिया जैसे लोगों का सामना करें? அழகா வேலை பார்த்து கை மேல சம்பளம் கிடைத்து நல்லா இருந்திருக்கலாமே. बहुत ही सुंदर रीति से काम करके हाथ भर के पैसा कमा सकता था। அவன் லீவ் போட்டு விட்டு வந்து அலங்கத்தை கட்டினான். उसने अपनी नौकरी से छुट्टी लेकर आकर उस सहरापना को बनाया। அல்லேலூயா. हालेलुया। அது நெகேமியா மேல் இருந்த தேவனுடைய அழைப்பு. वो नेहमिया के ऊपर थी परमेश्वर की அந்த बुलाहट। வேலையிலிருந்து ராஜினாமா பண்ணி வரும்படி கர்த்தர் சொல்லவில்லை. परमेश्वर ने ऐसा नहीं किया कि तू अपनी नौकरी से रिजाइन कर दे, லீவ் போட்டுட்டு வரும்படி சொன்னார். उसे छोड़कर आने के लिए कहा। அப்படித்தான் வந்தான். वो छुट्टी लेकर ही आया அத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தான். और उस प्रकार सारे संघर्ष का सामना किया। நம்மில் அநேகர் இன்றைக்கு இப்படித்தான் சிந்திக்கிறோம். हम में से प्रत्येक इस प्रकार को सोचते हैं ஏதோ வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, और जीवन बहुत ही स्मूथा जा रहा है அப்படி போகட்டும், और जाने जाए। எல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க பாத்துக்குவாங்க. वो जो सेवक लोग हैं वो देख लेंगे। பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், और महायाजक लोग थे, ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். याजक भी थे और लेवी भी थे। ஆனால் அலங்கத்தை கட்ட தேவன் நெகேமியாவை தான் தெரிந்து கொண்டார். लेकिन उस बाउंड्री शहरपनाह को बनाने के लिए परमेश्वर ने नेहमिया को चुना। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் மேல் இருக்கிற தேவ தீர்மானம் அது. आपके ऊपर परमेश्वर का निर्णय क्या है? அதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா? क्या आप उसके अधीन हैं या नहीं? அதுதான் இன்றைக்கு கேள்வி. आज वही एक प्रश्न है। அது விஷயமாக நீங்கள் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. उस
எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. आपको इसके लिए उस विरोध का सामना करना है. அல்லேலூயா. हालेलुया. இது நமக்காக அல்ல, ये हमारे लिए नहीं, தேவ காரியத்துக்காக. परमेश्वर के कार्य के लिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த சாத்தானை நாம் எதிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. परमेश्वर का शैतान का सामना करना है बहुत மோசே जरूरी. எதுக்கு பார்வோனை எதிர்க்கணும்? मूसा क्यों जाकर फिरौन का सामना करे? போய் 40 வருஷம் ஆயாச்சே. वहां से जाते बस उसको அவன் 40 வாழ்க்கை वर्ष हो ஒரு गए. விதமா ஓடிக்கொண்டு தானே இருக்கிறது. उसका जीवन एक तरह से चल रहा है பேசாம அப்படி முடிச்சிடலாமே வாழ்க்கைய ஓடி. और खामोशी से जीवन को ऐसे ही खत्म करना है. தேவன் அழைக்கிறார். परमेश्वर से बुला रहा है. அல்லேலூயா. हालेलुया. அதனால இப்ப திரும்ப வந்து இந்த பழைய ஆளை எதிர்க்கிறான். इसलिए फिर से आकर उस पुराने व्यक्ति को वो संघर्ष करता இந்த है. பழைய சாத்தானை எதிர்க்கிறான். वो पुराने शैतान का सामना करता है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் உங்களுக்காக சாத்தானை எதிர்த்தீர்கள். एक दिन आप अपने लिए शैतान का இந்த सामना தேவனுடைய किया. ராஜ்யத்துக்காக சாத்தானை எதிர்க்க தேவன் அழைக்கிறார். आज आपको परमेश्वर के राज्य के लिए शैतान का सामना करने के लिए बुलाता அல்லேலூயா. है. हालेलुया. இந்த வார்த்தை யாருக்குள் வந்து கொண்டிருக்கிறதோ यह वचन किसके अंदर आ रहा है? உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். आपको परमेश्वर ने चुन लिया है. பயப்படாதிருங்கள். आप ना डरे. மூன்றாவது, और तीसरी बात, இஸ்ரவேலரை சந்திக்க வேண்டும். इस्राएलियों से मिलना है, ஃபேஸ் காட், परमेश्वर से मिलना है, ஃபேஸ் சாட்டன், और शैतान को मिलना है, ஃபேஸ் த பீப்பிள். और लोगों से मिलना है. மூணாவது, ஜனத்தை சந்திக்க வேண்டும். तीसरा है प्रजाओं से मिलना है. தேவனை சந்திக்கும் பொழுது வழிகாட்டுதல் கிடைக்கிறது. जब तू परमेश्वर से मिलेगा तुझे मार्गदर्शन பலன் मिलेगा, கிடைக்கிறது. तुझे सामर्थ मिलेगी. நீ சாத்தானை சந்திக்கும் பொழுது ஜெயம் கிடைக்கிறது. तू शैतान से मिलेगा जब तुझे एक जय मिलेगी. ஆனால் ஜனங்களையும் சந்திக்க வேண்டும். लेकिन उसके बीच तुझे लोगों से भी सामना இந்த करना है. விடுதலைக்காய் ஜனங்களை தயார்படுத்த வேண்டும். इस छुटकारे के लिए लोगों को तैयार करना है, அந்த ஜனங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். उन लोगों को एक मन करना है. ஆகவே மக்களை சந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. इसलिए लोगों का सामना करने का एक समय है. யாத்ராகமம் 3:16-17 निर्गमन 3 और 14 और 15 में நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று கர்த்தர் மோசையோடு பேசினார். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரோடு பேசு என்று சொன்னார். उसने कहा कि तू जाकर इस्राएली पुरनियों से बातें कर. சங்கீதம் 103:7 அதை சொல்லுகிறது. भजन 103:7 ये कहता है, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். उसने अपने मार्ग को मूसे को और अपने कामों को उसके लोगों पर प्रकट किया. தன்னுடைய ரட்சிப்பின் வழியை, ரட்சிப்பின் திட்டத்தை अपने उद्धार की योजना और उसके रास्ते को மோசேக்கு தெரியப்படுத்தினார். उसने मूसा को बताया. அவன் மூலமாக அந்த இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்துகிறார். उसके द्वारा उन कामों को और इस्राएल में प्रकट किया. நாம் எந்த ஜனங்களுக்கு என்ன விடுதலைக்காய் ஜெபம் பண்ணுகிறோமோ, हम किन लोगों के लिए किस छुटकारे के लिए प्रार्थना कर रहे எதற்காக हैं, அழைக்கப்பட்டோமோ किस लिए हम बुलाए गए அந்த हैं, ஜனங்களை சந்திக்க தேவன் வழி நடத்துகிறார். उन लोगों को मिलने के लिए प्रभु मार्गदर्शन இயேசு करता है. உங்களை விடுவிக்க சித்தமாயிருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். यीशु आपको छुड़ाना चाहता है, ऐसा आप उन लोगों को बताएं. உங்கள் விடுதலைக்கு இயேசு வைத்திருக்கிற வழி இதுதான் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். आपके जीवन के छुटकारे के लिए यही मार्ग है, आप उन्हें बताएं. இதுதான் நற்செய்தி அறிவித்தல். यही है सुसमाचार का बताना. உலகம் முழுவதற்கும் இயேசு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். संसार के सारे लोगों को उद्धार की एक योजना परमेश्वर ने எந்த रखी है. கூட்டத்தாரையும் ரட்சிப்பதற்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்திருக்கிறார். किसी भी समूह के लोग क्यों न हो, उसे उद्धार देने के लिए यीशु समीप அந்த है. நற்செய்தியை அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டும். उस सुसमाचार को उन विशेष लोगों से कहना है. சொன்னால் தான் தேவனுடைய கிரியை அங்கே வெளிப்பட முடியும். यदि आप कहें तो परमेश्वर की योजना प्रकट होगी. ஆகவே நீங்கள் போய் சொல்லும்படி தேவன் நடத்தும் பொழுது அந்த நபரோடு பேசுங்கள். इसलिए जब परमेश्वर आपसे कहे कि जा बोल, तो आप उस लोगों से मिलें. முதலாவது தேவ சமூகத்தில் காத்திருங்கள். पहला आप परमेश्वर की उपस्थिति में அந்த इंतजार करें. மக்களுக்காக சாத்தானோடு
போராட ஆரம்பியுங்கள். उस व्यक्ति के लिए शैतान का सामना करें, தேவன் வாசல்களை திறந்து தருவார். परमेश्वर द्वार को खोल कर देगा। ஒரு நாள் அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் உங்களை கொண்டு நிறுத்தலாம். हो सकता है इस प्रकार के लोगों के बीच में आपको प्रभु खड़ा करे, அந்த मक्களை உங்களுடைய ரீச்லே கொண்டு வரலாம். उन लोगों को आपकी स्थिति में वो खड़ा करना चाहता है। தேவனுடைய திட்டங்கள் ஆச்சரியமானவைகள். परमेश्वर की जो योजना है वो बहुत ही அந்த आश्चर्य है। ஜனங்களோடு பேசும்படி சொன்னார். उन लोगों से तू बात कर ऐसा कहा। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட கிரியைகள் சிலர் மூலம் செய்ய தேவன் சித்தமாய் இருக்கிறார். इस प्रकार के कार्य करने को परमेश्वर इच्छा है। தரிசனம் பெற்ற நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்களாக. जो दर्शन पाए हुए आप परमेश्वर की उपस्थिति में इंतजार करें, சாத்தானை எதிர்த்து நிற்பீர்களாக. आप शैतान का सामना करें। அழைப்பை பெற்ற நீங்கள் புறப்பட்டு செல்லுவீர்களாக. अब चुन लिए जो बुला गए आप जो उसके लिए तैयार रहें। சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திப்பீர்களாக. संबंधित लोगों से आप मिलने पाए, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். उन्हें सुसमाचार सुनाएं, ரட்சிப்புக்குள் நடத்துங்கள். उद्धार में उन्हें चलाइए। உன்னை கர்த்தர் அனுப்பும் இடமெங்கும் போ. ओ परमेश्वर तुझे जो जहां भेज रहा है तू जा। ஒருவேளை முழு நேர ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, इसलिए फुल टाइम से बुलाए हुए भाई और बहन, நீ தேவ சமூகத்தில் காத்திரு. तू परमेश्वर की उपस्थिति में इंतजार உன் कर। அழைப்புக்கு குறுக்கே வருகிற சாத்தானோடு போராடு. ओ तेरी बुलाहट के बीच में जो शैतान आ रहा தேவ है तो சித்தம் उससे செய்ய सहन कर। தீர்மானம் எடு. परमेश्वर की इच्छा पूरा करने का निर्णय ले। கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் தொனிக்குமேயானால் और यदि परमेश्वर की बुलाहट के साथ ध्वनि रही है, புறப்படு. तू निकल जा। அங்கும் இங்கும் சிந்தித்துக் கொண்டிராதே. तू इधर उधर विचार ना உன்னை कर। அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். जो तुझे बुला रहा है वो सच्चा है। மகாபரிய தெய்வம் உன்னை वो அழைக்கிறார். एक महान परमेश्वर तुझे அவர் बुला रहा சர்வ है। வல்லவர். वो सर्वशक्तिमान உன் है। சகலத்தையும் அவர் பொறுப்பெடுக்கிறவர். वो सब कुछ को शामिल कर। தேவனுடைய முழு நேர ஊழியத்துக்காய் அழைக்கப்பட்டிருந்தால் यदि आप फुल टाइम के लिए बुलाए गए நீ हो, இனி தயங்கிக் கொண்டு இருக்காது. तू अब ना हिचकिचा। இனி அதையும் இதையும் யோசித்துக் கொண்டு இருக்காது. अब तू ये और वो ना सोच। குடும்பமாய் புறப்படுங்கள். परिवार के साथ निकल आइए। வாலிபனே புறப்படு. हे जवान तू निकला। தேவன் சீக்கிரமாய் தன்னுடைய கிரியைகளை செய்ய விரும்புகிறார். परमेश्वर बहुत ही जल्दी अपने कामों को प्रकट करने जा காலம் रहा है। சமீபமாயிற்று. क्योंकि समय पूरा हो चुका பரலோக है। ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. स्वर्गीय राज्य निकट है। இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். ओ यीशु शीघ्र ही आने वाला है। இனி நீ உலகத்தில் சம்பாதிப்பதற்கான நேரம் இங்கே இல்லை. अब तू संसार के लिए कमाने के लिए समय नहीं। பொன்னும் வெள்ளியும் சேர்க்க உனக்கு நேரம் இங்கே இல்லை. सोना और चांदी का इकट्ठा करने का உன் समय இயேசுவுடைய नहीं। அழைப்பின் சத்தத்தை நீ கேளு. यीशु की बुलाहट की ध्वनि तू सुन। தாகமாய் இருக்கிறேன் என்றவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். वो आपसे बात करना है कि मैं प्यासा हूँ। மகனே குடும்பத்துக்காய் உழைத்து முடித்து விட்டாய். हे बहन तू परिवार के लिए परिश्रम कर रहा இனி है, बहुत हो चुका இயேசுவுக்காய் है। உழைக்கும்படி உன்னை அழைக்கிறார். अब से यीशु के लिए तू परिश्रम कर बुला रहा வயதை है। பார்க்காதே. तू उसको ना देख, பலவீனத்தை பாராதே. तेरी निर्बलता को ना देख, இயேசுவின் அழைப்பை மாத்திரம் பார். तू यीशु की बुलाहट को देख। இஸ்ரவேலை விடுவிக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். इस्राएलियों को छुड़ाने के लिए परमेश्वर ने तुझे चुन लिया है। ஹalleluya. हालेलुया। இந்த இந்தியர்களை விடுவிக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். इन भारतीयों को छुड़ाने के लिए परमेश्वर ने तुझे चुना है। தேவனுடைய பாரம் அக்கினியாய் உன் உள்ளத்தில் பற்றி எரிகிறது. ओ परमेश्वर की भारी रूपी अग्नि तेरे ऊपर आ रही है। நீயோ உலகத்துக்கான பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறாய். क्यों तू संसार के कार्यों के प्रति विचार कर रहा இந்த है? பகல் வேளையிலே இயேசுவை நம்பு. इस मध्य दोपहर के समय में तू यीशु को சர்வலோகத்தின் देख। ஆண்டவர் மேல் விசுவாசம் வை. सारे संसार के परमेश्वर तो विश्वास कर। அவருடைய அழைப்பை கனம் பண்ணி கீழ்ப்படி. तू उसकी बुलाहट का आदर करके आज्ञा मान। கர்த்தர் உன்னை வலது கரத்தில் நட்சத்திரமாய் ஏந்துவார். तू दाहिने हाथ के उन तारों के समान परमेश्वर तुझे இருளில் उठाएगा। வாழும் அநேகர் உன் மூலம் ஒளியில் வருவார்கள். अंधकार में जीने वाले लोग तेरे द्वारा उजाले में आएंगे। மோசேயுடைய ஊழியம் मूसा की सेवा, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்தல். इस्राएलियों को मिस्रियों से उद्धार देना, இது சுவிசேஷ ஊழியத்தை காட்டுகிறது. ये सुसमाचार की सेवा को बताती है। சுவிசேஷகனுடைய வேலையை செய். तू सुसमाचार का काम कर, நற்செய்தி அறிவி. सुसमाचार प्रचार தேசம் कर। பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. ओ देश पाप में डूबा हुआ है, மக்கள் அக்கிரமத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். लोग अधर्म में जा रहे हैं, விடுதலை இல்லாத கட்டுகளுக்குள் மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். छुटकारा ना पाकर वो बंधनों में பாவத்தை पड़े, பால் போல் பருகி கொண்டிருக்கிறார்கள். पापों में फैलता जा रहा है, விக்கிரகாராதனை தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. मूर्ति पूजा देश में फैल रही है, வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிறது. वेश्यावृत्ति देश में फैल பண रही है, ஆசையினால் ஜனம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. धन के लोभ से लोग बिगड़ रहे हैं। இயேசு இந்த ஜனத்துக்காய் பரிதபிக்கிறார். वो लोग इन लोगों के ऊपर तरस खाता है, நினிவேயின் ஜனத்துக்காய் பரிதபித்தவர். ओ इन लोगों के कारण वो तरस खाता है। இந்திய
இந்தியர்களுக்காய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ओ भारतीयों के लिए वो तरस खा रहा है। மகனே நீ புறப்படு. हे बेटा तू निकला। மகனே உனக்கு சொன்ன பணியை நீ செய். हे बेटी तुझे जो काम कहा गया वो कर। சுவிசேஷத்தை அறிவி. तू समाचार सुना। நற்செய்தி சொல்ல புறப்படு. तू समाचार सुनाने के लिए निकला। மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்லு. दूसरों के द्वारा तू यीशु के बारे में बता। கட்டப்பட்டு தேவ சித்தத்தை இழந்து போகாதே. तू अपने आप में बंद कर परमेश्वर की इच्छा से दूर ना हो। இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் यदि इस समय तू चुप रही இந்தியர்களுக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும். इस भारत को उद्धार कुछ और से मांग से आएगा। நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தேவ சித்தத்தை இழப்பீர்கள். तू और तेरा पिता का घराना परमेश्वर की इच्छा को खोगे। ஜாக்கிரதையாயிரு. तू सचेत हो जा। தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணாதே. परमेश्वर की बुलाहट को तुच्छ ना தேவனுடைய जान। அழைப்பை தட்டி விடாதே. परमेश्वर की इस बुलाहट को तू ऐसा ना போ छोड़। என்று சொன்னால் போ. यदि वो तुझे कहता है जा வா तो जा। என்று சொன்னால் வா. यदि आ कहता है तो आ। சொல்லு என்று சொன்னால் சொல்லு. यदि तुझे कहे कि कहे तो कहे। கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். परमेश्वर तुझ में महिमा पाएगा। ஹalleluya. हालेलुया। சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு நடக்க வேண்டும். इन दिनों सुसमाचार की सेवा தேவ चले। ஜனங்கள் இறங்கி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். परमेश्वर के लोग उतर कर सुसमाचार அப்பொழுதுதான் सुनाने இந்த पाए। தேசம் விடுதலை பெறும். उस समय में यह देश उद्धार நீ पाएगा। வாய் மூடி அமைதியா இருக்க மாட்டோம். जब तक कि तू मुंह बंद करके चुपचाप रहने உனக்கு पर। கொடுத்த வேளை நிறைவேறி விட்டால் यदि तुझे जो काम दिया वो पूरा हो गया। தேவன் உன் ஸ்தானத்தில் வேறொருவரை எழுப்புவார். परमेश्वर तेरे स्थान पर दूसरे व्यक्ति को खड़ा அவர்கள் மூலம் करेगा। ரட்சிப்பு வரும். उसके द्वारा उद्धार आएगा। நீ முற்றிலும் இழப்பாய். तू पूरी तरह से खो देगी। இந்த ஆவியான உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். आज के दिन पवित्र आत्मा तुझसे बात कर என்னுடைய रहा है। ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். उसने कहा कि मेरी आत्मा हमेशा लोगों के இந்த साथ பகல் झगड़ा வேளை नहीं உன்னுடைய करेगी। உள்ளத்திலே அவர் போராடும் பொழுது इस दिन के समय में तेरे हृदय से वो இன்னும் உன்னுடைய சுயநல சிந்தனைகளுக்குள் கட்டப்பட்டு கிடக்க வேண்டாம். अब तक कि आप तेरी स्वयं की इच्छा पर तूने बंद இயேசுவுக்கு அர்ப்பணித்து கொடு. तो यीशु के लिए अर्पण हो जा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बात சங்கீதம் 77:20 வாசிங்க. भजन 75 उसका 7वां 77:20. 75:7। மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழி நடத்தினீர். இங்கே மோசேயின் கையால் தேவன் ஜனங்களை வழி நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है मूसा के द्वारा उसने लोगों को मार्गदर्शन दिखाया। இரண்டாவது மோசேக்கு தேவன் கொடுத்த ஊழியம் दूसरा जो मूसा को उसने सेवा दी இஸ்ரவேலரை கானானுக்கு வழி நடத்துதல். इस्राएलियों को कानान की यात्रा चलाना। முதல் ஊழியம் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்தல். पहला है इस्राएलियों को मिस्र से छुटाना। அவன் அதை வெற்றியாய் செய்து முடித்தான். पूरी जय के साथ उसने किया। அடுத்த ஊழியம் दूसरी सेवा இந்த விடுவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை ये जो छुड़ाए गए हुए लोग हैं கானானுக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். तो उसे कनान की और मार्गदर्शन कर। பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். स्वर्ग की और मार्गदर्शन कर। தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்த இடத்துக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். परमेश्वर ने जो प्रतिज्ञा वचन दिए उसकी और मार्गदर्शन कर। மோசே கொடுக்கப்பட்ட இரண்டாவது ஊழியம். ये मूसा को दी हुई दूसरी सेवा। முதல் ஊழியம் சுவிசேஷ ஊழியம் என்றால் यदि पहली सेवा सुसमाचार की सेवा है இது சபை ஊழியம். ये है जो कलीसिया की இது सेवा। மேய்ப்பனுடைய ஊழியம். एक रखवाले की सेवा। வழி நடத்தும் ஊழியம். एक मार्ग दिखाने वाली सेवा। மோசேக்கு தேவன் இரண்டாவது கொடுத்த ஊழியம். मूसा को दूसरी सेवा दी। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய ஊழியம். इन लोगों को चलाने की सेवा। இதிலே மோசேயுடைய அந்த ஊழியத்தில் வந்த 3 அனுபவங்களை சொல்லுகிறேன். इसमें भी जो मूसा के 3 अनुभवों में कहना चाहता हूँ। முதலாவது அனுபவம் पहला अनुभव சங்கீதம் 106 भजन 106 21 23 வரை எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த சபையை நடத்துகின்ற ஊழியத்திலே முதல் ஊழியம்
அவர்களை தேவ கோபத்திலிருந்து காப்பாற்றுவது. परमेश्वर ने जो दूसरी उसकी सेवा रखा था कि लोगों को परमेश्वर की जलजलाहट से बचाने के இந்த लिए। ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த நாளிலே जब ये लोग उन मिस्र से छुड़ाकर आए பெரிய थे, பெரிய அற்புதங்கள் எகிப்திலே நடந்தன. बड़े बड़े चमत्कार उन मिस्र देश में हुए நீங்கள் थे। ரட்சிக்கப்பட்ட நாளிலே जब आप उद्धार पाए थे, பெரிய பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தன. बड़े बड़े चमत्कार आपके जीवन में हुए थे। சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த பொழுது जब लाल समुद्र को उन्होंने पार किया பயங்கரமானவைகளை செய்தார். और बहुत ही अद्भुत काम किया। நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற நாட்களிலே, जब आप बपतिस्मा लिए थे उन நீங்கள் दिनों, அபிஷேகம் பெற்ற நாட்களிலே जब आपने अभिषेक पाया था பயங்கரமான கிரியைகளை தேவன் செய்தார். और आज भयंकर रूप से काम परमेश्वर ने किया, அவர்கள் அதை மறந்தார்கள். और उस काम को उन्होंने भूल गए। நீங்களும் அதை மறந்தீர்கள். आप भी उस भूल गए हैं। உன்னை ரட்சித்த தேவனை மறந்தாய். आप जो उद्धार पाए आप उसको भूल உன்னை गए। அபிஷேகித்த தேவனை மறந்தாய். तुझे उद्धार देने वाले परमेश्वर को भूल गया। ஞானஸ்நானத்திலே உன் கரம் பிடித்த தேவனை நீ மறந்தாய். बपतिस्मा में तेरा हाथ पकड़ने वाले परमेश्वर को तो भूल அதனால் गया। நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் தீர்மானித்தார். इसलिए परमेश्वर ने कहा कि मैं इनको नष्ट कर दूंगा। இவனை ரட்சித்து எதுக்கு? इन्हें छुड़ाने के लिए किस இவளை लिए? அபிஷேகித்து எதற்கு? किस लिए इसे अभिषेक என்னை दिया? மறந்து விட்டார். ये लोग मुझे भूल गए हैं। தனக்கென்று ஓடுகிறார். अपने लिए दौड़ रहे हैं। தனக்கு பணம் சேர்க்க வேண்டும். अपने लिए धन कमाने के உலகத்தில் लिए। பெரியவனா இருக்க வேண்டும். इस संसार में एक बड़ा व्यक्ति होने के लिए। தேவனை மறந்து ஓடுகிற கூட்டம். ओ परमेश्वर को भूल कर जाने वाला एक समूह। எதற்காய் ரட்சிக்கப்பட்டாய்? क्यों तू उद्धार पाया அதை है? கம்ப்ளீட்டாய் மறந்தாய் விட்டு तू पूरी तरह से भूल गया है। பணத்துக்காக ஓடுகிறாய். केवल तू धन के लिए, பொருளுக்காக ஓடுகிறாய். वस्तुओं के लिए भोग रहा है। உலகத்தானை போல ஓடுகிறாய். तू संसार के व्यक्ति के समान दौड़ रहा है। உனக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் வித்தியாசம் என்ன? तुझको और उद्धार ना पाए हुए लोगों के बीच में क्या உலகத்தானுக்கும் अंतर? உனக்கு வித்தியாசம் என்ன? संसार के लोगों तुझ में क्या अंतर है? ஒன்று போலதான் ஆசை இச்சைகள். दोनों एक ही समान आशा और உலகத்தான चाहते। போல உலகத்துக்காய் போராடுகிறாய். संसार के समान संसार के लिए तू அழிந்து युद्ध कर போகும் रहा है। மண்ணுக்காய் போராடுகிறாய். नाश होने वाली मिट्टी के लिए संघर्ष कर रहा है। நிலையில்லாத பணத்துக்காய் போராடுகிறாய். स्थिर ना रहने वाले धन के लिए ஒரு तू संघर्ष कर வார்த்தைக்கு रहा है। வார்த்தை விட்டு கொடுக்கவில்லை நீ. ठीक, एक बात के लिए तूने उसको अर्पण नहीं இரட்சகராகிய किया। தேவனை மறந்தாய். तेरे उद्धार करता परमेश्वर को भूल அவர் செய்த गया। அற்புதங்களை மறந்தாய். जो चमत्कार उसने किए तू उसको भूल गया है। உலகத்தானை போல இன்றைக்கு மாறி போனாய். ओ तू संसार एक व्यक्ति के समान हो गया है। கர்த்தர் உன்னை கைவிட சித்தமானார். परमेश्वर तुझे त्याग दे ऐसा उसकी इच्छा உன்னை है। நாசம் பண்ண சித்தமானார். ओ तुझे नाश करने की उसकी इच्छा எதற்கு है। இவர்களை கொண்டு வந்தேன்? क्यों उन्हें लेकर आया? எகிப்திலே அழிந்திருக்க விட்டிருக்கலாமே. और मिस्र में इनको नाश करने के लिए छोड़ देना था। மோசே திறப்பின் வாயிலே நின்றான். मूसा उस बीच में आ गया। மோசே திறப்பின் வாயிலே मूसा நின்றான். उनके लिए वहां पर खड़ा हुआ। இன்றைக்கு கர்த்தர் சிலரிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். इस समय कुछ एक लोगों के लिए प्रभु ऐसा चाहता है। தேவ ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்கும் ஆட்கள் வேண்டும். परमेश्वर के लोगों के लिए उसके बीच में खड़े होने लोग தேவ चाहिए। ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபம் வருகிறதா இருக்கிறது. क्योंकि परमेश्वर के लोगों पर परमेश्वर की जलाहट आ रही நியாய है। தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலம் வருகிறது. परमेश्वर का न्याय पहले उसके भवन में होगा ऐसा कहा है। இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் ரட்சிக்க அவர் விரும்புகிறார். इस संसार के सारे लोगों को परमेश्वर उद्धार देना चाहता है। இந்தியர்களை மீட்க தேவன் விரும்புகிறார். और भारतीयों को छुटकारा देने के लिए चाहता சபை है। சபையாக இல்லையே. ओ मंडली मंडली नहीं है। சபையில் தேவன் எதிர்பார்க்கிறது வரவில்லையே. और जो परमेश्वर इनसे चाहता है वो नहीं पाया। தேவன் சபையின் மேல் கோபம் கொள்ளுகிறார். परमेश्वर इसका चर्च के ऊपर क्रोध है। ரட்சிக்கப்பட்டவள் மேல் கோபம் கொள்ளுகிறார். जो उद्धार पा रहे हैं उन पर நீ परमेश्वर முழுக்க क्रोध முழுக்க है। சுயநலவாதியாய் இருக்கிறாய். तू पूरी तरह से स्वार्थी है। முழுக்க முழுக்க உலகத்தானாய் तू இருக்கிறாய். पूरी तरह से संसारिक व्यक्ति है। தேவன் கோபம் கொண்டு परमेश्वर क्रोध करते हुए அழிப்பேன் என்று சொல்லுகிறார். उसने कहा कि नष्ट कर डालूंगा। இது நிச்சயமான வார்த்தை. ये पूरी तरह से निश्चित किए हुए शब्द। அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. और नष्ट उसका नियुक्त தேவனுடைய किया गया है। எதிர்பார்ப்பு நஷ்டப்படும் பொழுது परमेश्वर जो चाहता है यदि वो नष्ट हो ஜல जाए। பிரளயத்தை விட்டு அழிக்க அவர் தயங்கவில்லை. जल प्रलय को बहाने के लिए वो ना தேவனுடைய हिचकिचाया। எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்ட பொழுது क्योंकि जो परमेश्वर चाहता था वो नष्ट हो रहा है। சோதோம் கொமோராவை அக்கினியினால் சுட்டரிக்க அவர் தயங்கவில்லை. ओ सोदोम और अमोरा को जलाने के लिए वो नहीं தேவ हिचकिचाया। சபையே, हे परमेश्वर की ரட்சிக்கப்பட்ட मंडली, தேவ ஜனமே, उद्धार पाए प्रभु के लोग, உன்னை கர்த்தர் கைவிட சித்தமாயிருக்கிறார். तुझे परमेश्वर त्याग देना चाहता இன்றைக்கு है। உனக்காய் திறப்பில் இருக்க ஆட்கள் வேண்டும். आज तेरे लिए उस बाड़े पे खड़े होने वाले लोग चाहिए। ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காய் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ जिस तरह उद्धार पाए हुए ना पाए हुए लोगों के लिए அதை प्रार्थना விட करते हैं, அதிகமாய் தேவ ஜனத்துக்காய் ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். उससे भी बढ़कर प्रभु के लोगों के लिए प्रार्थना करने का தேவ समय है। ஜனத்துக்குள் உணர்வு வர வேண்டும். परमेश्वर के लोगों के अंदर தேவ एहसास ஜனம் जागे। இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். और प्रभु के लोग उसके लिए खड़े होने
पाए, இல்லை என்றால் அநேகர் அழிவை சம்பாதிக்க போகிறார்கள். नहीं तो बहुत से लोग उस नष्ट को पाने जा रहे हैं। உணர்வில்லாத ஜனமாய் மாறிவிட்டது. उनके अंदर एहसास नहीं है நிர்விசாரமும் சாங்கபாங்கமும் மூடிவிட்டது. और लापरवाही उन्हें ढांप ली है ஜெபம் இல்லாத வாழ்க்கை, और किस प्रकार का வேத दर्द வசனத்தை திரும்பி பார்க்காத வாழ்க்கை, परमेश्वर के वचन को ना देखने தேவ वाला जीवन, ஆராதனை அலட்சியம் பண்ணுகிற வாழ்க்கை, परमेश्वर की आराधना को तुच्छ जाने वाला जीवन, இயேசுவை கனம் பண்ணாத வாழ்க்கை. परमेश्वर का आदर ना करने वाला இன்று जीवन। மனம் திரும்பு. आज तू मन फिरा। இன்று சிலரோடு தேவன் பேசுகிறார். कुछ एक से परमेश्वर बात இந்த कर रहा है। ஜனத்தை குறித்த ஒரு பாரத்தை இந்த வார்த்தைகளின் மூலம் வைத்துக் கொண்டிருக்கிறார். इन लोगों के प्रति बोझ रखते हुए परमेश्वर बात कर रहा है। அநேகருக்குள் பயம் வருகிறது, लोगों के अंदर डर आ रहा है, ஆனால் உங்களில் சிலருக்குள் அழுகை வருகிறது. लेकिन कुछ एक के अंदर आंसू आ रहे हैं। அந்த அழுகை யாருக்குள் வருகிறதோ जो कोई रो रहा है, உன்னைத்தான் தேவன் இதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். तुझे ही परमेश्वर ने इसलिए चुना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும், आज तुम्हें निर्णय लेना है, நான் தேவ ஜனத்துக்காய் திறப்பில் நிற்பேன். मैं अपने लोगों के लिए उस बाड़े पर खड़ा இந்த होगा। ஜனத்தை என் தேவன் கைவிடக் கூடாது. ओ मेरे लोगों को परमेश्वर हाथ न छोड़े, இவர்கள் இயேசுவை தெரிந்து கொண்டு வந்தவர்கள், क्योंकि ये यीशु को चुनकर आए हुए हैं। உலகம் வேண்டாம் என்று விட்டு வந்தவர்கள், और संसार नहीं चाहे उनको आया है। எவ்வளவோ காரியங்களை விட்டு விட்டு இயேசு போதும் என்று புறப்பட்டவர்கள். ओ इतने कार्य नहीं चाहिए, प्रभु के लिए आए हैं। இந்த ஜனங்களை என் தேவன் அழிக்க கூடாது. इन लोगों को परमेश्वर नाश ना करने அப்படி पाए, திறப்பில் நிற்க வேண்டும். इस तरह से उस बाड़े पर खड़ा होना है। தேவ ஊழியர்களே, हे प्रभु के सेवक लोग, சபையின் மக்களுக்காய் திறப்பிலே நின்று அழுங்கள். प्रभु विश्वासियों के लिए उस बाड़े पर खड़ा होकर रोइए, காலத்திலே கூப்பிடுங்கள். और रात्रि के समय में उसे पुकारे। தேவ சமூகத்தில் உங்கள் கரங்கள் உயர்ந்திருப்பதாக. परमेश्वर की उपस्थिति में तुम्हारे हाथ ऊंचे उठने पाए। தேவ ஊழியர்களே, உபவாசம் எடுக்க தயங்குகிறீர்கள். प्रभु के सेवक, आप उपवास रहने में डर रहे இந்த हैं। ஜனத்துக்காய் நீ உபவாசிக்காவிட்டால் யார் உபவாசிப்பார்கள்? लोगों के लिए तू उपवास ना रखे तो कौन करेगा? ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்க நீ யோசிக்கிறாய். एक तरह के भोजन को हटाना तू दो सोचता நீ है, எதற்காக அழைக்கப்பட்டவன்? तू किस लिए बुलाया गया है? தேவ ஜனத்துக்காய் திறப்பில் நிற்க அழைக்கப்பட்டவன். परमेश्वर के लोगों को लिए बाड़े पर खड़े होने के लिए, திறப்பில் நிற்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். बाड़े पर खड़े होने के लिए। யாருடைய உள்ளத்தில் இந்த பாரம் வந்து கொண்டிருக்கிறதோ किसके अंदर ये बोझ आ रहा है? தேவ ஜனத்தை இருதயத்தில் சுமந்து திறப்பில் நிற்க வேண்டும். परमेश्वर के लोगों को हृदय में रखकर उस बाड़े पर खड़े இந்த हो। தேவ ஜனங்களுடைய செயல்பாடுகளை நாம் கவனித்தால் यदि परमेश्वर के लोगों की क्रियाओं को हम ध्यान दें, ரொம்ப எரிச்சலும் வெறுப்பும் தான் வரும். उनको देखकर हमें जलन और घृणा आएगी, ஆனால் நீ அதை மாற்றி लेकिन तू उसे बदल कर இந்த ஜனத்துக்காய் பரிதபிக்க வேண்டும். इन लोगों के लिए तरस से भर जा। இந்த ஜனத்துக்காய் நீ அழ வேண்டும். इन लोगों के लिए तू रोना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। யாரை தேவன் இதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ जिस किसी को परमेश्वर इसलिए चुन रहा है, அவங்களுக்கு தான் சாத்தான் தேவ ஜனத்தை பற்றி ரொம்ப வெறுப்பு ஏத்திக்கிட்டே இருப்பான். उनको ही प्रभु के लोगों के प्रति वो घृणा उसके अंदर डालेगा, ஏன்னா அவனுக்கு தெரியும் क्योंकि उसे मालूम है நீ திறப்பில் நிற்க அழைக்கப்பட்ட பாத்திரம். तू बाड़े पर खड़ा होने वाला एक व्यक्ति। அப்ப தேவ ஜனத்தின் மேல வெறுப்பை ஏத்தினால் तो परमेश्वर के लोगों के प्रति तुझे घृणा आ நீ जाए, தேவ ஜனத்துக்காய் ஜெபிக்க மாட்டாய். तू उन प्रभु के लोगों के लिए प्रार्थना नहीं करेगा। எவனும் எப்படியும் போட்டோம் நீ முடிவெடுத்துருவ. कोई कैसा भी चाहे तो ऐसा निर्णय लेगा, சாத்தானுக்கு வெற்றியாய் மாறும். और शैतान उसमें जय ले लेगा। தேவ ஜனத்துக்கு தோல்வியாய் மாறும். प्रभु के लोगों के लिए ये हार होगी, அநேகர் இழப்பார்கள். बहुत से लोग खो देंगे, ஓட்டத்தை இழப்பார்கள். दौड़ को खोजेंगे, மகா சங்கடம் நேரிடும். और बहुत दुख का समय आएगा। யாருக்குள் இந்த பாரம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ जिस किसी के अंदर ये बोझ उंडेले जा रहा है, மகனே உன் நேரத்தை ஒதுக்கு. हे बेटा तू अपना समय निकाल, மகளே உன் நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கு. तू हे बेटी तू थोड़ा समय निकाल। உன் தேவன் இந்த ஜனத்துக்காய் உன்னை எதிர்பார்க்கிறார். इन लोगों के लिए तू प्रार्थना करी, प्रभु चाहता है। நீயும் சுயநலமாய் போய் விடுவாயோ? यो तू भी क्या स्वार्थी हो जाएगी? நீயும் உன் குடும்பத்துக்காக மட்டும் ஜெபித்து நிறுத்தி விடுவாயோ? क्या तू केवल अपने परिवार के लिए प्रार्थना करके அல்லது रोकेगी? நீ வெறுத்து வெறுத்து இவர்களை விட்டு விடுவாயோ? ओ तू इसे घिन करके छोड़ देगी। மோசேயை எவ்வளவு வெறுப்பேத்துனாங்க. मूसा को कितनी अधिक घृणा उत्पन्न की गई, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மோசே வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. शुरू से लेकर अंत तक की उसके अंदर घृणा उत्पन्न करती ஆனால் गई, அவன் இந்த ஜனத்துக்காய் திறப்பில் நின்றான். लेकिन उन लोगों के लिए वो बाड़े पर खड़ा हुआ। அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள் வருவதாக. इस प्रकार की आत्मा हम अंदर 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 आ ஆமென். पाए। அல்லேலூயா. हालेलुया। இதான் சபை ஊழியம். यही है चर्च की सेवा। அல்லேலூயா. हालेलुया। அந்த தோட்டத்திலே திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை ஒருத்தன் நட்டான்.
एक दाख की बारी में एक ने अंजीर का पेड़ उगाया। அது கனி கொடுக்கவே இல்லை. उस अंजीर के पेड़ में फल नहीं आए। எஜமான் சொன்னார் இதை வெட்டி போடுன்னு சொன்னார். मालिक ने कहा कि इसे काट डाल। தோட்டக்காரன் எஜமானுக்கு முன்னாலே கையை விரித்தான். उस बगीचे के मालिक ने उस मालिक के ஐயா आगे हाथ ஒரு रखा। வருஷம் கொடுங்க. हे स्वामी एक वर्ष और दीजिए। நான் கொஞ்சம் கூட முயற்சி பண்றேன். मैं कुछ और कोशिश करना चाहता हूँ। அப்புறம் வேணா நானே வெட்டி போட்டுறேன். उसके बाद मैं ही उसे काट दूंगा। அதனால் ஒரு வருஷம் கிடைத்தது. इस कारण उसे एक वर्ष मिला। கிருபை கிடைத்தது. उसे अनुग्रह मिला। இந்த ஜனத்துக்கு இன்றைக்கு அது தேவை. इन लोगों के लिए आज वो जरूरी है। अनेகர் ஓட்டத்தை இழக்க போகிறார்கள். बहुत से अपनी दौड़ को खो चुके हैं। தொடர்ந்து உலகத்துக்கு நேராய் ஓடுகிறீர்கள். तुरंत संसार की ओर दौड़ रहे हैं। தேவன் பல எச்சரிப்புகளை உனக்கு கொடுத்தும் நீ திரும்பி பார்க்கவில்லை. परमेश्वर तुझे चेतावनी दे रहा है लेकिन तू फिर தேவனுடைய नहीं रही। கோபம் உனக்காய் நிற்கிறது. परमेश्वर का क्रोध तेरे लिए ठहरा है। திருந்தவில்லை. तू ना फिर रहा உன் है। தவறை நீ உணரவில்லை. तेरी गलतियों का एहसास नहीं। உன் தவறு தெரிந்தும் அதை மூடி வைத்துக் கொண்டிருக்கிறாய். तेरी गलती को तू जानकर तू उसे ढांप रहा है। தேவ கோபம் நிற்கிறது. परमेश्वर का क्रोध तुझ पर ठहरा நீ है। வாய் திறந்து துதிக்கிறதில்லை. तू मुंह खोलकर स्तुति नहीं करता। ஆண்டவரோடு பேசுறதில்லை. परमेश्वर से बातें नहीं करता। எல்லாம் ஒரு கடமையா உனக்கு மாறிடுச்சு. ये केवल एक कर्तव्य हो गया है। எகிப்தின் தேசத்தில் அவர் செய்த அற்புதத்தை நீ நினைத்து பார். वो मिस्रियों में जो चमत्कार किया तू सोच कर देख। நீ ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ரட்சிக்கப்பட்ட பொழுது செய்த அற்புதங்களை நினைத்து பார். जब तू बपतिस्मा लिया था उस समय चमत्कार और अद्भुत कामों को सोच कर देख। நீ சாக கடந்தாயே அந்த தேவன் உனக்கு செய்த அற்புதத்தை நினைத்து பார். जब तू मर रही थी उस परमेश्वर ने तुझे अद्भुत काम किया तू देख। எல்லாருக்கும் முன்பாக கேவலப்பட வேண்டிய நிலை வந்தது. அன்று உனக்கு தேவன் செய்த அற்புதத்தை நீ நினைத்து பார். सबके सामने तुझे अपमान किया जा रहा था उस स्थिति को तू सोच कर देख। இரட்சகராகிய தேவனை மறந்தாய். तू उस छुटकारा देने वाले परमेश्वर को भूल गया। மறுபக்கம் दूसरी तरफ திறப்பிலே நிற்கிற ஆட்கள் தேவை. उस बाड़े पर खड़े रहने के लिए लोग जरूरत है। हालेलुया। हालेलुया। இரண்டாவதாக दूसरा भाग சங்கீதம் 136 भजन 136 17 22 வரை படிக்கும்போது 17 से 22 तक की जब हम पढ़ते हैं அவர்கள் பார்வோனை மட்டுமல்ல उन्होंने फिरौन को ही नहीं எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை ஜெயித்தார்கள். उन्होंने एमोरी के राजा सीहोन पर जय பாசானின் ராஜாவாகிய ஓகை ஜெயித்தார்கள். पासान के राजा ओग को घात किया। இதெல்லாம் மோசே தலைமையில் நடந்த யுத்தங்கள். ये सभी मूसा के नेतृत्व में चलने हुए கானானுக்கு युद्ध। நேராய் பயணப்பட்ட ஜனங்களுக்கு कनान की यात्रा कर रहे हुए लोगों को வழி கொடுக்காமல் उन्होंने रास्ता नहीं दिया। குறுக்கிட்டு தடை செய்த बीच में आकर रुकावटें उत्पन्न की। இந்த எதிரிகளை மோசே அழித்தான். इन शत्रुओं को मूसा ने घात कर दिया। இது சபை ஊழியத்தில் நடக்க வேண்டிய காரியம். ये कलीसिया सेवा में चलने का काम है। அல்லேலூயா. हालेलुया। வெளி எதிர்ப்புகள் बाहर इसका கர்த்தருடைய சபை தேசத்தில் வளராதபடிக்கு परमेश्वर की कलीसिया देश में ना बढ़े इसलिए இந்த அந்நிய ராஜாக்கள் எதிர்க்கிறார்கள். ये जो दूसरे राजा हैं वो लोग विरोध करते हैं। சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் सुसमाचार के विरोधी பல பல அமைப்புகள் बहुत सी பல योजना करने वाले அரசாங்கங்கள் बहुत सी राजनीतिक கர்த்தருடைய சபை எதிர்க்கிறது. परमेश्वर की कलीसिया का सामना करते கர்த்தருடைய हैं। சபை வளராதபடி குறுக்கிடுகிறது. क्योंकि कलीसिया की उन्नति ना हो इसलिए वो बीच में आते हैं। இன்றைக்கு சபை எழும்ப வேண்டும். आज के दिन इस मंडली उठने पाए இந்த எதிரிகளை வீழ்த்த வேண்டும். इन विरोधियों को नाश करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அது மோசேயிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். वो मूसा से परमेश्वर चाहता है। மோசே மட்டும் போய் யுத்தம் பண்ண மாட்டார். मूसा युद्ध नहीं करेगा, சபை யுத்தம் பண்ணும். कलीसिया मिलकर युद्ध அல்லேலூயா. करेगी। हालेलुया। எமோரியரின் ராஜாவை மோசே போய் ஒத்தைக்கு ரெஸ்லிங் பண்ணுவாரா? क्या एमोरिया के राजा को मूसा जाकर करेगा? சீகோனை ஒத்தைக்கு போய் ரெஸ்லிங் பண்ணுவாரா? क्या सीहोन को जाकर वो खुद இல்லை. मुकाबला करेगा? नहीं। கர்த்தருடைய சபை ஜெயம் எடுக்க வேண்டும். परमेश्वर की मंडली जय पाने இன்றைக்கு पाए। நாம் இதற்காக ஜெபங்களை அதிகப்படுத்த வேண்டும். इन दिनों आज इसके लिए प्रार्थना अधिक होने पाए। அல்லேலூயா. हालेलुया। சபை இன்றைக்கு ஜெயம் எடுத்தால் இந்தியாவில் எழுப்புதல் வரும். यदि कलीसिया आज जय ले तो इंडिया में आज आत्म जागृति आएगी। ஆதி சபைக்கு எதிராக இப்படித்தான் எதிர்ப்புகள் வந்தன. कि आदि चर्चेस में भी इस प्रकार का विरोध आया। அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். जब वो मिलकर प्रार्थना कर रहे थे அவங்க ஜெபித்த பொழுது இடமே அசைந்துச்சான். और जब वो प्रार्थना करे तो जगह हिल गई। அற்புத அடையாளம் நடக்கணும்னு ஜெபித்தார்கள். उन्होंने कहा अद्भुत और चमत्कार चले। ஊழியக்காரங்க வசனத்தை தைரியமா பேசணும்னு ஜெபித்தார்கள். उन्होंने प्रार्थना की कि सेवक लोग वचन को हिम्मत के साथ அதுபோல प्रचार करें। கர்த்தர் கிரியை செய்தார். उसी तरह परमेश्वर ने काम किया। சபையின் ஜெபம்
कलीसिया की प्रार्थना அந்த எதிர்ப்புகளை உடைத்தெறிந்தது. उस विरोधियों का तोड़ दी थी। சுவிசேஷம் தேசமெல்லாம் பரம்பினது. सुसमाचार पूरे संसार में फैल गया था। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा இவங்க வந்து எருசலேமை தங்கள் போதகத்தால் நிரப்பி போட்டாங்கன்னு சொன்னாங்க. उन्होंने कहा कि इन्होंने यरूशलेम को अपनी शिक्षाओं से भर दिया है। எதிர்ப்புகள் உடைக்கப்பட்டு और जो विरोधियों का जब टूट गए थे, எருசலேம் சுவிசேஷமயமாக்கப்பட்டது. पूरा यरूशलेम सुसमाचार से भर गया। கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு எதிர்ப்புகள் உடைக்கப்பட்டு आज ये विरोध टोटा जाने இந்தியா पर சுவிசேஷமயமாக வேண்டும். ओ भारत सुसमाचार से भर जाने पर அல்லேலூயா. हालेलुया। அதற்கு சபை எழும்ப வேண்டும். इसलिए कलीसिया उठने पाए। இந்த கானான் பயணத்திலே, इन कनान यात्रा இந்த में, பரலோக பயணத்திலே ईश्वर की यात्रा में குறுக்கிடும் சத்துருக்களை ஜெயமெடுக்க வேண்டும். बीच में आने वाले क्षेत्र सातान சபை वर्ष है। வளர்ந்து பெருக வேண்டும். சபை வளர்ந்து பெருக வேண்டும். कलीसिया बढ़ने पाए। இந்த வைராக்கியம் நமக்குள் வருவதாக. इस प्रकार की जलन हमारे अंदर आने पाए। தேவ கோபத்திலிருந்து தேவ ஜனத்தை காப்பாற்ற வேண்டும். परमेश्वर के क्रोध से प्रभु के लोगों को बचाना है। எதிரிகளிடத்திலிருந்து சபையை காப்பாற்ற வேண்டும். और विरोधियों के हाथ से कलीसिया को बचाना है। இன்னும் ஒன்று, एक और बात, 106 சங்கீதம் 106 भजन 16 முதல் 18 வரை சொல்லுகிறது, 16 से 18 वचन कहता है, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. இங்கே சபைக்குள்ளே இருக்கிற எதிர்ப்புகள், यहाँ पर मंडली के अंदर एक विरोध, இவ்வளவு அற்புத அடையாளங்களோடு வழிநடத்தப்படுகிற ஒரு சபை, इतने चमत्कार के द्वारा चलने वाली एक मंडली, பகலில் பார்த்தால் மேகஸ்தம்பம், இரவில் பார்த்தால் அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிற சபை, दोपहर में देखा जाए तो बादल का खंभा और रात में आग का खंभा लेकर उनकी अगुवाई की தேவனால் गई। தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஆரோன், परमेश्वर के द्वारा चुने हुए मूसा और அது हारून, எத்தனையோ நிலைகளில் நிரூபிக்கப்பட்டது. कितनी बार ये साबित किया गया, ஆனாலும் அவர்கள் மேல் சிலர் பொறாமை கொண்டார்கள். लेकिन कुछ एक लोगों ने उसके ऊपर ढहा किया। நீங்க மட்டும்தான் நடத்த முடியுமா, எங்களுக்கு நடத்த முடியாதா? ओ केवल क्या तुम ही चला सकते हो, हम न चला पाएंगे। அப்படி ஒரு சிலர் எழும்பினார்கள். इस तरह से कुछ लोग खड़े हुए। பாருங்கள், சபைக்குள்ளே இருந்து எழும்புகிற எதிர்ப்புகள், देखिए चर्च के अंदर से उठने वाले विरोध, அவைகள் முடிவு கட்டப்பட்டது. इन सभी का अंत होना। இன்னும் பாருங்கள், இந்த சபையை குறித்து एक और इस बात को, इस 2 தீமோத்தேயு 3:5 முதல் 9 சொல்லுகிறது, पहला तीमुथियो 3:1 से தேவ 5, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். அல்லேலூயா. தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. इन्होंने परमेश्वर के सेवकों के ऊपर ढहा किया, ऐसा कहा गया है। இங்கே தேவ ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है कि परमेश्वर के सेवकों का उन्होंने विरोध में खड़ा हुए, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். सत्य के प्रति वो विरोध में खड़े हुए, வீடு வீடாய் போய் சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிறார்கள். घर घर कर जाकर इस सत्य से उन्हें अलग कर दिया, வீடு வீடாய் போய் பேசுகிறார்கள். घर घर जाकर बातें करते हैं। சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்கள் सुसमाचार को सुनाने वाले வீடு வீடாய் போய் குறை சொல்லுகிறார்கள். घर घर जाकर चुगली करते हैं, மக்களை விசுவாசத்திலிருந்து வலுவ பண்ணுகிறார்கள். लोगों को विश्वास से अलग करना चाहते हैं, சபையிலிருந்து வெளியே தள்ள பார்க்கிறார்கள். मंडली से दूर हटाना चाहते हैं, சபையின் மேல் இருக்கிற நம்பிக்கை எடுத்து போட பார்க்கிறார்கள். जो चर्च में विश्वास होना चाहते हैं, இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர். इनकी बुद्धि இவர்கள் अधर्मी है, அதிகமாய் பலப்படுவதில்லை. ये और अधिक सामत नहीं पा இவருடைய सकते, மதிகேடு வெளிப்படும். इनकी निर्बुद्धता वहां पर प्रकट இப்படி होगी। எல்லாம் சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள். इस तरह से सभी कलीसिया में இன்றும் समस्या, பல இடங்களில் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. इस तरह से बहुत से स्थानों पर चल रहा है। அல்லேலூயா. हालेलुया। பொறாமை கொள்ளுகிற கூட்டம்
डहा करने वाला, ஊழியர்களை எதிர்க்கிற கூட்டம். सेवकों का विरोध करने இன்னும் वाला। பாருங்கள், और देखिए 106ஆம் சங்கீதம் 106 भजन 32-33 வசனங்களிலே 32 और 33 वचन में மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். இந்த சபைக்குள் இருக்கிற சில ஜனங்கள் தேவனுக்கும் கோபம் ஊட்டுகிறார்கள், ஊழியர்களுக்கும் எரிச்சல் ஊட்டுகிறார்கள். यहाँ पर हम देखते हैं कि जो चर्च में कुछ लोग ऐसे हैं जो परमेश्वर को भी गुस्सा दिलाते हैं और उसके सेवकों को भी। இவர்கள் இந்த எரிச்சல் ஊட்டும் போது சில ஊழியர்கள் கொஞ்சம் தடுமாறி விடுகிறார்கள். ये जब ये क्रोध को भड़काते हैं तो कुछ सेवक मार्ग भटक जाते हैं, சகித்து சகித்து பார்க்கிறார்கள். वो सहने की कोशिश करते हैं। பிறகு அவர்களும் சில இடத்துல ஏதாவது பேசி ஏதாவது செய்ய ஆரம்பிச்சார்கள். उसके बाद वो ही अपने आप से कुछ बात करके वो लोग करने இந்த लगते हैं। ஜனங்கள் கோபம் ஊட்டுகிறது நிமித்தம் ये लोगों ने जो क्रोध उत्पन्न किया इस कारण மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. और मूसा की हानि यहाँ पर हुई। கானானுக்குள் நீ போக கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். परमेश्वर ने कह दिया कि तू कनान में नहीं जा सकता। ஜனங்கள் செய்த வேலை, ये लोगों ने किया काम, அவனுக்கு மேல கோபம் ஊட்டுனாங்க. उस सभी ने उसको क्रोध சும்மா भड़का சும்மா दिया। அவனை முறுமுறுப்பார்கள். बार बार जाकर कुड़कुड़ाते थे, எப்பவும் அவன் மேல கல்லெறிய தொடங்குவார்கள். हमेशा उसके ऊपर पत्थरबाजी करते थे, குற்றம் சொல்லுவார்கள், குறை சொல்லுவார்கள். हमेशा उसके विरुद्ध में बुराई और ஊழியக்காரனுடைய நன்மையை பேச மாட்டார்கள். सेवकों की भलाई को नहीं எல்லா बात करते, குறையும் பேசுவார்கள். सब बुराई करते हैं। இதுவே அவருடைய வேலையாய் போய்விட்டது. यही उनका काम हो गया है। மோசே சகித்து சகித்து வந்தான். मूसा इसको सहन करने की कोशिश की, இவங்களுக்காக தரப்பில் நின்றான். इन लोगों के लिए बाड़े पर खड़ा हुआ। மேரிபாவின் தண்ணீர் விஷயத்திலே लेकिन मरीबा के उस सोते के विषय में அவன் பொறுமை இழந்து விட்டான். उसने अपना धीरज खो दिया, அவன் சற்று தடுமாறி விட்டான். वो वहां पर थोड़ा सा झुंझला गया। அதனால அந்த ஜனத்துக்கும் ஆபத்து வந்தது. इस कारण उन लोगों पर भी खतरा आ गया। அவனும் கானானுக்குள்ள போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். वो भी कनान को ना जाए, परमेश्वर ने कह दिया। எப்படிப்பட்ட சபை என்று பாருங்கள். देखिए किस तरह की ये मंडली है, இதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். इसमें बहुत ज्यादा सावधान रहना கானான் चाहिए। பயணம் வெற்றியாய் முடிய வேண்டும். कनान की यात्रा जय के साथ पूरी होनी चाहिए। தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மேல பொறாமை வைக்க கூடாது. परमेश्वर के द्वारा जो अभिषेक पाए उनके ऊपर हमें ढा या घमंड नहीं தெரிந்து करना। கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்களை எதிர்த்து நிக்க கூடாது. जो चुने गए हैं उन लोगों के प्रति हमें सामना विरोध नहीं करना அவங்களுக்கு चाहिए, கோபம் ஊட்ட கூடாது. उन्हें क्रोध नहीं भड़काना சும்மா चाहिए। எரிச்சல் ஊட்டி கொண்டே இருந்தால் यदि हम उन्हें जलन उत्पन्न करते रहे, உங்களுக்கும் கேடு வரும், அவங்களுக்கும் கேடு வரும். आपकी भी हानि होगी और उनकी भी हानि होगी। மொத்தமாக எல்லா தேவ ஜனத்துக்கும் வீழ்ச்சியா முடியும். पूरी तरह से सारे प्रभु के लोगों की नाश होगा। இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். एक और वचन पढ़ता हूँ, எபிரேயர் 3:16 முதல் 19 வரைக்கும். इब्रानियों 3 और 16 से 19 तक। கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? அரோசித்தார்னா அருவருத்தார். தேவன் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், மோசே மூலம் புறப்பட்ட ஜனங்களில் அத்தனை பேரையும் கர்த்தர் வெறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर हम देखते हैं कि मूसा के द्वारा जो मार्गदर्शन किए गए लोग, उन सभी को परमेश्वर ने घृणा की। இஸ்ரவேல் சபை எவ்வளவு மகிமையாய் புறப்பட்ட சபை. ये जो इस्राएली मंडली थी वो महिमा रूप से उठकर आई थी। ஆனா ஆரம்பம் முதல் கடைசி வரை அவங்களுக்கு இந்த முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இருந்ததுனால கர்த்தர் அவங்களை வெறுத்தார். लेकिन शुरू से लेकर अंत तक के अंदर कुड़कुड़ाहट और बुराई को बोलने की आदत थी, इसके लिए परमेश्वर ने பாவம் घृणा செய்தார்கள். की। उन्होंने पाप किया, அடிக்கடி தேவனை விட்டு விலகினார்கள். वो बार-बार परमेश्वर से अलग हो जाते थे। தண்ணி கிடைக்கட்டா உடனே இயேசுவை தேவனை முறுமுறுப்பான். यदि पानी ना मिला तो तुरंत वो அவன் परमेश्वर को விரும்பின कुड़कुड़ाने, இறைச்சி கிடைக்கட்டா அவன் முறுமுறுப்பான். और यदि मांस खाने को नहीं मिला तो फिर से वो कुड़कुड़ाने ஒரு लगे। காரியத்துக்கு பொறுமை கிடையாது. किसी एक कार्य के लिए अंदर धीरज नहीं, அப்பவும் தேவனை முறுமுறுக்கிறது. हमेशा
परमेश्वर पर ஊழியக்காரனாய மோசேயை குறை பேசுறது परमेश्वर का जो सेवक मूसा की இதுவே प्रतिज्ञा, அவர்களுக்கு பழகி போன தொழிலாய் மாறிவிட்டது. यही उनके सीख लेने वाला एक தங்கள் हत्या बन புறப்பட்ட गया। மகிமையை மறந்து போனார்கள். जिस तरह से वो महिमा रूप से निकल गए थे தங்களோடு வழிநடந்து வருகிற தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். और परमेश्वर के द्वारा जो मार्ग चला रहे थे उनको भूल गए थे। அவர் மேல ஒரு மதிப்பு அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. उसके ऊपर जो आदर रखना था वो चला गया। அப்படி ஊழியக்காரன் மேல ஒரு மதிப்பு இல்லாம போயிருச்சு. जो सेवक के ऊपर आदर था वो छोड़ दिया। அவிசுவாசிகளாய் இருந்தார்கள். वो लोग अविश्वासी हो गए। கானானுக்கு போனா போக மாட்டோம் அப்படிம்பா. उन्होंने कहा कनान को जा तो नहीं நீ जाएंगे। கானான சுதந்திரினா இல்ல இல்ல அங்க பெரிய ராட்சதன் இருக்கான் நான் போக மாட்டேன்னு சொல்லிடுவான். कनान को तो अधिकार में कर ले, नहीं नहीं वहां पर बहुत மோசே சொல்றது கீழ்ப்படிய மாட்டான். जो मूसा कहता वो नहीं। காரணம் அவிசுவாசம், इसका कारण है अविश्वास பொறாமை, और घमंड, எரிச்சல், जलन, முறுமுறுப்பு, कुड़कुड़ाहट, இப்படிப்பட்டவைகளால் நிறைந்திருந்தார்கள். इस तरह से वो भरे हुए थे। அதனால அத்தனை பேருடைய பிரேதங்களும் வனாந்தரத்தில் விழுந்தன. इस कारण सभी की लाश उस जंगल में गिर गई। புறப்பட்டவர்களில் யோசுவா காலேப் என்கிற 2 பேர் மட்டும்தான் உள்ளே போனார்கள். जो वहां से निकल रहे थे योशुआ और कालेब ही थे। விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். जो हम विश्वास करते हैं हम भी उस विश्राम में प्रवेश விசுவாசியாத அத்தனை பேரையும் அழித்தார். और जो विश्वास नहीं करते उन सभी को उसने बुलाया। ஆனா அவருடைய வார்த்தையை நிலைநிறுத்தும்படி, लेकिन उसकी बातें बने रहने इसलिए ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி अब्राहम को जो की प्रतिज्ञा पूरी होने के लिए இவர்களுடைய சந்ததியை கானானுக்குள் கொண்டு போனார். इनके वंश को उस कनान में लेकर அல்லேலூயா. गया। हालेलुया। முந்தினோர் பிந்தினோர் ஆனார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆனார்கள். जो पहले थे वो पीछे हो गए, जो पिछले थे वो आगे हो गए। ஆகவே தேவனுடைய சபை இன்றைக்கு எச்சரிப்படைய வேண்டிய 3 காரியங்கள். इसलिए आज परमेश्वर की इस कलीसिया सचेत होने के 3 कार्य ஒன்று, हैं। தேவனுடைய சபை மேல் தேவ கோபம் இருக்கிறது. ஆகவே திறப்பில் நிற்கும் ஆட்கள் வேண்டும். इसलिए कि परमेश्वर की मंडली पर परमेश्वर क्रोध है, इसलिए इस बाड़े पर खड़े होने के लिए लोग चाहिए। இரண்டாவது, தேவ சபைக்கு இருக்கிற வெளியெதிர்ப்புகள் மாறும்படி சபை எழுந்து யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க வேண்டும். दूसरा, जो कलीसिया को बाहर से आने वाले विरोध है, इसलिए सभी मंडली इसके लिए प्रार्थना करें। மூன்றாவது, சபைக்குள் இருக்கிற குழப்பவாதிகள், ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், இடறலுக்கு ஏதுவானவர்கள், இவர்களை மேற்கொள்ள வேண்டும். तीसरा, जो कलीसिया के अंदर है वो जो दूसरों को भड़का देते हैं या बहका देते हैं उनका भी विरोध करना இந்த है। காரியங்களுக்காக சபை தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். इन सभी कार्य के लिए परमेश्वर की उपस्थिति में अधिक आप தேவ प्रार्थना करें। பலத்தோடும் தேவ ஞானத்தோடும் இந்த 3 காரியங்களில் ஜெயம் பெற வேண்டும். परमेश्वर के ज्ञान और परमेश्वर की समझ के साथ அப்படி சபை எழும்பும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வரும். इस तरह से यदि मंडली उठे तो देश में एक जागृति आ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அதனால நீங்க முதலாவது நிர்விசாரங்களை எல்லாம் விட்டு திருந்துங்க. उसके लिए पहले जो आपकी लापरवाही है आप दूर करें। இயேசுவுக்காக ஒரு துடிதுடிப்போடு வாழ ஆரம்பிங்க. यीशु के लिए आपका हृदय धड़कने पाए। அடுத்து நீங்கள் ஜெபங்களில் அதிகமாக தரித்திருந்து எதிர்ப்புகளை உடைக்க வேண்டும். और दूसरा है प्रार्थना में बने होकर विरोध को तोड़ने पाए। சபை கூடி நன்றாக ஜெபிக்க வேண்டும். मंडली मिलकर अच्छी तरह प्रार्थना करें। மூன்றாவது, சபைக்குள்ளே யார் குழப்பம் பண்ணாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும். तीसरा, जो कलीसिया में आकर झंझट उत्पन्न करते हैं उनसे आप अलग அப்படி हो जाएं। குழப்பம் பண்றவங்களா யாரும் செயல்படவும் கூடாது. जो झंझट उत्पन्न करते हैं उनके समान आप भी ना ஊழியர்கள் करें। மேல் பொறாமை கொள்ளாதிருங்கள். आप सेवकों के ऊपर डहा ना रखें। எந்த இடத்திலும் ஊழியர்களை எதிர்த்து நிக்காதிருங்கள். किसी भी स्थान पर आप सेवकों का विरोध ना ஊழியர்களை करें। எதிர்த்து பேசாதிருங்கள். उनके विरोध में आप बातें ना करें। அது ஆண் ஊழியலா இருக்கட்டும், பெண் ஊழியலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். यदि वो एक स्त्री हो या पुरुष क्यों ना हो आप उसका विरोध ना करें। ஊழியக்காரங்களுக்கு எதிரா பேசாதீங்க. आप सेवकों के विरोध में ना बात करें। அவளுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். उनका क्रोध आप ना भड़काएं। இந்த காரியங்களிலிருந்து திருந்த வேண்டும். इस कार्यों से आपको फिरना है। இரண்டாவது, ஆண்டவர் மோசே கொடுத்த ஊழியம், दूसरी, जो मूसा को परमेश्वर ने दी सेवा, இஸ்ரவேலரை கானானுக்கு நடத்துகிற ஊழியம். इस्राएलियों को कानान पर चलाने की அல்லேலூயா. सेवा। மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த ஊழியம், तीसरी, परमेश्वर ने जो सेवा दी थी இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தை வழங்கும் ஊழியம். इस्राएलियों को उन व्यवस्थाओं को देने का एक सेवा। யாத்திராகமம் 31:18. निर्गमन 33 उसका 18। சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இங்கே தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தார். यहाँ पर परमेश्वर ने अपनी व्यवस्था को मूसा के हाथ में दी.
இது தேவ ஜனத்துக்காக தேவனுடைய வார்த்தைகளை பெற வேண்டும் என்பதை காட்டுகிறது. यह है परमेश्वर के लोगों के लिए परमेश्वर के वचनों को बताती है. அல்லேலூயா. இது हालेलुया. தேவ ஊழியர்களுடைய வேலை. यह परमेश्वर के सेवकों का काम है. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். परमेश्वर के पास से वचन प्राप्त करके लोगों को बांटना. சபை ஆராதனையாக இருக்கட்டும், मंडली सेवा क्यों ஒரு ना வீட்டு हो, கூட்டமாக இருக்கட்டும், एक कॉटेज मीटिंग क्यों ना हो, எங்கே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பெற்று கொடுக்க வேண்டும். जहाँ कहीं भी क्यों ना हो, परमेश्वर से लेकर बातें அது बांटे. தேவன் தந்த ஊழியம். वो परमेश्वर की दी हुई सेवा है. அது மட்டுமல்ல, यही काफी नहीं. பெற்றோர்களே, हे माता पिता, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். आप परमेश्वर से वचन लेकर अपने बच्चों को दें. ஆசிரியர்களாய் பணிபுரிகின்றவர்களே, जो टीचर्स के रूप में सेवा करते हैं, உங்கள் மாணாக்கர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுங்கள். अपने विद्यार्थियों को परमेश्वर का वचन बांटे. உங்கள் அயலகத்தாருக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுங்கள். अपने पड़ोसियों को परमेश्वर का वचन बांटे. கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காய் ஜெபியுங்கள். जो दुख उठा रहे हैं उन परिवार के लिए प्रार्थना करें. தேவன் கொடுக்கிற வார்த்தையை பெற்று அவர்களுக்கு போய் சொல்லுங்கள். परमेश्वर जो वचन देता है उनको जाकर இது बताएं. எல்லாரும் செய்யலாம். ये सभी कर सकते हैं. அவரவருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நிலைமையிலே செய்யலாம். हर एक को जिस स्थिति में परमेश्वर ने அது रखा ஒரு है நல்ல उसके अनुसार ஊழியம். करें. वो एक अच्छी सेवा है. வார்த்தையினால் மக்களை திடப்படுத்துகிற ஊழியம். अपनी बातों को द्वारा दूसरों की हिम्मत दिलाने வார்த்தையினால் वाला. மக்களுக்கு வழிகாட்டு பெற்றுக் கொடுக்கிற ஊழியம். अपनी बातों के द्वारा दूसरों का मार्गदर्शन करने की सेवा. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக दूसरा बात, யாத்திராகமம் 24:7 சொல்லுகிறது, निर्गमन உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தான். उसने सुना ही नहीं बल्कि लोगों को उसको बताया. பைபிளை திறந்து வாசித்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். बाइबल को पढ़कर दूसरों को बताना यह बहुत ही आशीष की बात है. குடும்ப ஜெபத்திலே வசனத்திலிருந்து ஒரு ஆலோசனை பிள்ளைகளுக்கு கொடுப்பது மிகுந்த பாக்கியம். पारिवारिक प्रार्थना में वचन को बच्चों से बांटना है बहुत ही आशीष की बात है. அல்லேலூயா. हालेलुया. தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் எழும்பி விட்டு ஜெபம் பண்ணோம். मैंने कहा कि जो व्यापार धंधा करते हैं उनके लिए प्रार्थना की जाए. உங்களுக்கு ஒரு ஆலோசனை, आपके लिए एक सलाह है. உங்க தொழில் தானே, आपका ही धंधा है. நீங்க ஒரு நேரம் உங்க ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வசனத்தை வாசித்து ஒரு வார்த்தையை சொல்லி கொடுங்க. आप अपने स्टाफ को बुलाकर वचन को पढ़कर परमेश्वर का वचन उन्हें बांटे. அல்லேலூயா. हालेलुया. கடந்த நாள்ல டெல்லியிலே கொஞ்சம் அட்வொகேட்ஸை பார்க்க அவருடைய ஆபீஸ்ல போயிருந்தேன். पिछले दिनों में मैं दिल्ली में कुछ वकीलों से मिलने गया. அப்போ அவள் போன உடனே ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க இங்க உட்காருங்க, அங்க ஒரு பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். और उन्होंने कहा कि आप यहाँ बैठे, वहाँ प्रार्थना चल रही है, ऐसा कहा. அப்புறம் பார்த்தா उसके बाद देखा அதுல ஒரு 3-4 அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. उसमें 2 एडवोकेट हैं. அவங்க வந்த உடனே சேர்ந்து உட்கார்ந்து பாட்டு பாடி பைபிள் வாசித்து அதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி ஜெபம் பண்றாங்க. वो आकर गीत गाए और वचन को खोलकर पढ़ने लगे, उसमें से लोगों को बताने लगे. அவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். उतने समय तक हम इंतजार करते रहे. நான் ஒரு பாஸ்டர்னா உங்களுக்கு தெரியும். मैं एक पास्टर हूँ, उनको मालूम था. அந்த இதுக்குள்ள என்னை கூட்டிட்டு போகல. इसलिए भी उनको वहाँ पर नहीं ले गया. அது அவங்களுடைய ரொட்டீன் படி அவர்கள் அழகாய் செய்தார்கள். जो उनकी रूटीन थी उस तरह से उन्होंने किया. முடித்த பிறகு எங்களுடைய டைம்ல எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. और जब खत्म हुआ हमारे समय पर हमें बुलाया गया. எப்படி அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க பாருங்க. देखिए उन्होंने कितना प्रार्थना को प्राथमिकता दी. ஒரு देखिए வசனத்தை வாசித்து அதுக்கு விளக்கம் ஒரு ஆள் கொடுக்கிறார். वचन को पढ़कर उसके अर्थ को एक व्यक्ति बताता है. தொழில் செய்றவங்க எல்லாம் இந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டும். जो भी व्यापार धंधा करते हैं इस तरह से आपको करना தேவனுடைய चाहिए. வசனம் எல்லா ஜனங்களுக்கும் உபயோகமானது. परमेश्वर का वचन सभी के लिए लाभदायक है. அந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் மாறும். आप लोगों को बोलते रहेंगे तो इनके लिए लाभदायक होगा. கர்த்தர் அப்படி செய்ய கிருபை செய்வாராக. परमेश्वर ऐसा करने के लिए अनुग्रह देने पाए. நான்காவது கர்த்தர் கொடுத்த ஊழியம், चौथा परमेश्वर ने जो सेवा दी, இஸ்ரவேலருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும் ஊழியம். इस्राएलियों को मिलाप वाले तंबू को ले जाने की सेवा. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 8:5 சொல்லுகிறது, इब्रानियों की पुस्तक 8 और 5 कहता है, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாகிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆராதனைக்கு அடுத்த விஷயத்தில் தேவன் நான் சொன்னபடியே நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். आराधना के लिए
परमेश्वर ने मूसा से कहा जो मैंने कहा है इसी तरह से करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆசரிப்பு கூடாரத்தை நான் சொன்னபடி நான் காட்டினபடி செய்ய வேண்டும். जिस तरह से मिलाप वाला तंबू बनाना है मैंने जैसे कहा दिखाया वैसे ही बनाना है। இன்றைக்கு ஆராதனை என்பது மிக முக்கியமானது. इन दिनों जो ये आराधना है बहुत ही मुख्य बात है। துதி என்பது ஆராதனையில் ஒரு பகுதி. जो स्तुति करना वो आराधना का एक भाग है। பாடல் என்பது ஆராதனையில் ஒரு பகுதி. गीतों का गाना ये आराधना का एक भाग है। மனம் திறந்து ஃப்ரீயா ஆண்டவரோட வர்ஷிப் பண்றது அது முக்கியமான ஆராதனை. मन खोलकर परमेश्वर की आराधना करना यह भी आराधना का एक भाग है। நம்மை திரும்ப திரும்ப நம்முடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது புத்தியுள்ள ஆராதனை. हमें बार-बार अपने जीवन को परमेश्वर से अर्पण करना यही एक बुद्धि की இந்த आराधना है। ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே நடக்க வேண்டும். यह आराधना हर एक रविवार यहाँ चलने पाए। நமக்கு பிடித்தது போல் ஆராதனை அல்ல. जैसा हमें भाता है वैसी आराधना இன்னைக்கு नहीं। ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கிறது. इन दिनों हर एक की एक आशा होती है। ஆராதனையில மியூசிக் எப்படி இருக்கணும், आराधना में म्यूजिक इस तरह से होना, ஆராதனையில பாட்டு எப்படி இருக்கணும். आराधना में गीत इस तरह से होना சிலர் चाहिए। ஆராதிக்கவே விடுறது இல்ல, ஃபுல்லா பாட்டு மட்டும்தான். कुछ लोग आराधना ही नहीं करते पूरी तरह से गीत गाते हैं। மக்கள் விருப்பத்துக்கு போகிறது. जिस तरह लोग चाहते हैं वैसे जा रहे தேவன் हैं। சொன்னார், परमेश्वर ने कहा நான் உனக்கு சொன்னபடி செய்யணும், जैसा मैंने कहा वैसा तू कर, நான் உனக்கு காட்டினபடி செய்யணும். जैसा मैंने तुझे दिखाया वैसा। என்ன காட்டி இருப்பார்? उसने क्या दिखाया होगा? தேவதூதர்கள் ஆராதிப்பதை காட்டி இருப்பார். उसने दिखाया होगा कि परमेश्वर के दूत कैसे आराधना தேவதூதர்கள் करते எப்படி ஆராதிப்பார்கள்? हैं और परमेश्वर के दूत कैसे आराधना करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா சத்தம் தான் அங்க மிகுதியா இருக்கும். हालेलुया की ध्वनि ही वहाँ पर बहुत ही होगी। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பலருக்கு அல்லேலூயா வர்றதில்ல. कुछ लोगों को हालेलुया नहीं आता। இன்னைக்கு ஆராதிக்க பழக வேண்டும். आराधना करना सीखें। யாரும் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. कोई आपको चलाए इसकी आवश्यकता नहीं। எப்படியோ ஒரு பழக்கத்தை பழகிட்டோம். आप किस तरह से सीख गए हैं? ஒருத்தர் முன்னால் நின்னு நடத்திக்கிட்டே இருக்கணும். एक व्यक्ति आकर आपको चलाए। ஆராதனை என்பது மக்கள் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது. आराधना का मतलब है लोग मिलकर परमेश्वर की महिमा அது करना। எழும்ப வேண்டும். वो उठने पाए, வந்த உடனே அந்த அனுபவத்துல வர வேண்டும். आते साथ वो अनुभव में आप आ जाए। நீங்க செய்யற தப்பு என்னன்னா, आप एक गलती करते हैं, ராத்திரி ஆராதனைக்கா ஜெபிக்கிறது கிடையாது, पिछली रात आप आराधना के लिए காலையில प्रार्थना नहीं ஜெபிக்கிறது करते, கிடையாது. सुबह नहीं प्रार्थना करते हैं, உலகமெல்லாம் ஓடிக்கிட்டு அதிலிருந்து வருவீர்கள். पूरे दौड़ कर आप फिर आराधना में आते हैं। நீங்கள் சில ஒரு ஃபாஸ்டிங்கோட கூட வர்றது கிடையாது பலர். कुछ एक भी यहाँ पर उपवास के साथ नहीं आते। நான் வயசானவங்களையும் வியாதியஸ்தரையும் இதுல சொல்லல. जो बुजुर्ग हैं और जो बीमार हैं मैं उनसे नहीं कहता। ஆனா ஏன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஃபாஸ்டிங்கோட ஏன் வரக்கூடாது? क्यों रविवार की सुबह आप उपवास के साथ यहाँ नहीं आ सकते? சிலருக்கு ஆராதனை நேரம் கூட சேர்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் எழும்பி நிக்க மனம் இல்ல. कुछ लोगों को आराधना के समय में चेयर में से खड़े होने की इच्छा नहीं होती। நீங்கள் ஆராதனை என்றா என்ன நினைக்கிறீங்க? आप आराधना से क्या मतलब समझते हैं? கர்த்தர் சிங்காசனத்துல இருக்கிறார், परमेश्वर सिंहासन पर है, நீங்களும் சிங்காசனத்துல இருக்கிறீங்க. आप भी सिंहासन पर हैं। ஆராதனை यही आराधना है। என்ன கோட்பாடு? या किस प्रकार का उद्देश्य है? ஆனா நான் வயோதிபர்களை மதிக்கிறேன், लेकिन मैं बुजुर्गों का आदर करता हूँ வியாதியஸ்தர்களை புரிந்து கொள்ளுகிறேன். और बीमारियों की स्थिति को समझ लेता ஆனா हूँ, பலரும் இங்க சரியில்லை. लेकिन बहुत लोग इनमें सही नहीं। ஏன் கொஞ்ச நேரம் முழங்கால்ல ஏன் நிக்க முடியல? क्यों घुटने के बल थोड़ी देर नहीं खड़े கொஞ்ச होते? நேரம் ஏன் எழும்பி நிக்க முடியல? क्यों थोड़ी देर आप खड़े नहीं हो सकते? பஸ்ல போனா இடம் கிடைக்கட்ட என்ன பண்ணுவீங்க? यदि बस में जाएं और जगह ना मिले तो आप क्या करेंगे? வேற உள்ள இடங்கள்ல என்ன பண்ணுவீங்க? और दूसरी एक जगह आप क्या करेंगे? அங்கெல்லாம் நிக்க முடியுது, वहां पर आपको हो सकता है, அங்கெல்லாம் எங்க இருக்க முடியுது. आप कहीं पर भी खड़े हो सकते हैं। இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ये मन से संबंधित बातें हैं। தேவனை கனம் பண்ணவில்லை, आपने परमेश्वर का आदर नहीं किया, தேவனை மதிக்கவில்லை. परमेश्वर का आदर नहीं दिया। அதனால இதுல எல்லாம் நம்ம சரியாகணும். पहले हमें इसमें सही होना है। மறுபடியும் நான் சொல்றேன், फिर से आपको कहता हूँ, வயோதிபர்களை கனம் பண்றேன், मैं बुजुर्गों का आदर करता हूँ, வியாதியஸ்தரை புரிந்து கொள்றேன். जो बीमार है उनकी स्थिति को मैं समझता हूँ, ஆனா எல்லாரும் அப்படி அல்ல. लेकिन सभी लोग ऐसे नहीं हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த வெளிப்பாடு நமக்கு வரவில்லை. वो प्रकाशन हमें नहीं आया। தேவன் யார்? ये परमेश्वर कौन நான் है? இங்க எதுக்கு வந்திருக்கிறேன்? मैं यहाँ क्यों आया हूँ? ஆராதிக்க வந்திருக்கிறேன். मैं आराधना करने आया இந்த हूँ। வெளிப்பாடு இருந்தா यदि ये प्रकाशन रहे, ஜெபிங்க, துதிங்க, பாடுங்க, சத்தம் போடுங்க, கையை தட்டுங்க, அந்நிய பாஷை பேச சொல்ல வேண்டிய அவசியம் வருமா?
क्या गाइए, ताली बजाइए, प्रार्थना कीजिए, क्या यह कहने की आवश्यकता पड़ेगी? ஒரு அவசியம் வராதே. एक प्रकार की भाव नहीं है। எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது सब मिलकर जब आराधना करते हैं, ஆவியானவர் இறங்கி நடத்துவார். परमेश्वर का आत्मा उतर कर என்ன चलाएगा। மகிமையா இருக்கும். वो क्या ही महिमा रहेगा। அதத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर हमसे चाहता है। ஒரு பாஸ்டரால் நடத்துகிற ஆராதனை தேவன் எதிர்பார்க்கல. एक पास्टर चलाए वो आराधना नहीं चाहता। பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நடத்துகிற ஆராதனை அவர் விரும்புகிறார். पवित्र आत्मा आकर आराधना चलाए वो चाहता है। உங்க கையில தான் இருக்கு. वो सब आपके हाथों அது में है। நடக்கும் இங்க. वो ही चलाइए। நடக்க வேண்டும் என்றால் यदि वो चलना चाहिए, அவர் வாசல்களில் துதியோடும், उसके आंगनों में स्तुति के साथ, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வாருங்க. उसके फाटकों में धन्यवाद के साथ आइए। இந்த வாசல்ல வரும்போதே துதி அப்படி பொங்கி பொங்கி வரணும். और जब आप आंगनों में आ जाए तो स्तुति आपके अंदर उछल के आने पाए। பிரகாரம்னா வளாகம், காம்பவுண்ட். उसका आंगन, இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த உடனே அவரை புகழும் புகழ்ச்சி வரணும். जैसे भवन के आंगनों में आ जाए तो उसकी प्रशंसा आपके हृदय இது में आ जाए। வரணும்னா அது அங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். यदि है तो आपके घर से स्टार्ट होने पाए। சனிக்கிழமை ராத்திரி ஜெபத்துல ஸ்டார்ட் ஆகணும். शनिवार की रात्रि में वो स्टार्ट होने ஞாயிற்றுக்கிழமை पाए। அதிகால ஜெபத்துல ஸ்டார்ட் ஆகணும். रविवार की सुबह की प्रार्थना में वो स्टार्ट होने पाए। அப்படி துள்ளி குதிக்கிற மான்குட்டிகளை போல வரணும். इस तरह से उछलने वाले हिरन के समान ना पाए। அடுத்த சண்டே எப்படி வருவீங்களா? अगले रविवार आप ऐसा आएंगे? அடுத்த சண்டே எப்படி வருவீங்களா? क्या इस तरह से आप अगले रविवार आएंगे? ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில கொஞ்சம் ஃபாஸ்டிங்ல வாங்க. इसलिए कहता हूँ रविवार की सुबह आप उपवास रखकर आइए। இல்ல சாப்பிட்டா கொட்டாகி தான் வரும். यदि आप खाना खाकर आए तो उबास ही आएगी। அல்லேலூயா. हालेलुया। மத்தியானம் போய் நல்லா சாப்பிடுங்க. आप दोपहर को जाकर अच्छी खाना खाइए। காலையில நீங்க அப்படி வாங்க ஃபாஸ்டிங்ல. लेकिन आप सुबह जब आते हैं तो சிலருக்கு थोड़ा கொஞ்சம் फास्टिंग, முடியாது. कुछ एक को नहीं हो सकता கையில ஏதாவது கலக்கி கொண்டு வாருங்க. तो हाथ में कुछ आप लेकर आइए। இடையில கொஞ்சம் குடிச்சுங்க வேண்டாம். आप बीच में आप पी सकते हैं। ட்ரை பண்ணுங்க. अब इसका प्रयास करें, அது ஆசீர்வாதமா இருக்கும். वो बहुत आशीष रहेगा। அல்லேலூயா. हालेलुया। பயபக்தியோட வாங்க. पूरी भाई के साथ यहाँ पर आइए, சந்தோஷத்தோட வாங்க. पूरी खुशी के साथ आइए, தேவனை பற்றி ஒரு நன்றியோட வாங்க. परमेश्वर के साथ धन्यवादित रूप से आइए। ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததாய் மாறணும். परमेश्वर की आराधना उस स्वर्ग की छवि के रूप में बदलने पाए। ஐந்தாவது மோசே கொடுத்த ஊழியம், पांचवी जो मूसा को दी गई सेवा, இஸ்ரவேலுக்கு தலைவனை உருவாக்கும் ஊழியம். इस्राएलियों के लिए प्रधान को तैयार करने की மோசே सेवा। செய்த ஊழியங்கள் ஆச்சரியமான ஊழியங்கள். मूसा ने जो सेवा की वो बहुत முதலாவது आश्चर्यचकित। இஸ்ரவேலரை விடுவித்தான். पहला है इस्राएलियों को उसने அது छुटकारा दिया, சுவிசேஷ ஊழியத்தை காட்டுது. वो सुसमाचार की सेवा बताती है। இரண்டாவது அவன் கானானுக்கு நடத்தினான். दूसरा है कनान की ओर उन्हें चलाया, அது சபை ஊழியத்தை காட்டுகிறது. वो कलीसिया की सेवा को बताती है। மூன்றாவது நியாயப்பிரமாணத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தான். दूसरा है परमेश्वर से वचनों व्यवस्था को पाकर लोगों को दिया, அது போதக ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரியை காட்டுகிறது. वो जो है शिक्षा को देना यह सेवा को बताती है। நான்காவது ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி கொடுத்தான். चौथा है मिलाप वाले तंबू को बताया, அது ஆசாரிய ஊழியம், ஆராதனைக்கு அடுத்த காரியத்தை காட்டுகிறது. वो याजकों की सेवा है, वो आराधना से संबंधित सेवा को बताती है। கடைசியாக अंत में அவனுக்கு பிறகு ஒரு யோசுவாவை எழுப்பி வைத்தான். उसके बाद उसने एक यहोशू को उठाया, அது பெரிய வெற்றியான वो ஊழியம். एक बड़ी जय वाली सेवा। அல்லேலூயா. हालेलुया। மோசேக்கு பிறகு யோசுவா நடத்தினான். मूसा के बाद इस यहोशू ने उनका नेतृत्व किया, யோசுவா பிறகு और यहोशू के बाद நடத்த ஆள் இல்லை. चलाने के लिए लोग नहीं। என்ன சங்கடம்? क्या ही दुख की बात है, கண்ட சத்ருவும் உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். जो शत्रु देखता था वो अंदर आकर युद्ध करने। நியாயாதிபதிகள் காலம். और न्यायों का समय, இப்ப யோசுவா அந்த விஷயத்துல ஒரு தோல்வி, तो यहोशू का उस बीच में वो ஆனா हारा, மோசே அந்த விஷயத்துல வெற்றி. लेकिन मूसा ने उस बात पे जय ली। அல்லேலூயா. हालेलुया। என்னாகமம் 13:16 பார்க்கிறோம். गिनतियों 23 கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி கோத்திரத்துக்கு ஒரு ஆளை அனுப்பினான். और कनान देश की उसको चारों ओर घूमने के लिए लोगों को भेजा, அதிலே யோசுவாவையும் தெரிந்து கொண்டான். उसने यहोशू को चुन लिया, அந்த லீடர்ஸ் செலக்ட் பண்றத பாருங்க. लीडर्स को चुन लिया। அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. उसको एक दर्शन था, யோசுவாவை அவன் கண் வைத்தான். यहोशू पर उसकी आंखें आई, யோசுவாவை தெரிந்து கொண்டான். उसने यहोशू को चुन लिया। இரண்டாவது அவனை ட்ரெயின் பண்ணான், பயிற்சிவித்தான். दूसरे उसको प्रशिक्षण दिया। யாத்திராம் 17:9 निर्गमन அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணன்னு யுத்தத்துக்கு பயிற்சி கொடுத்தான். निर्गमन 17 में लिखा है कि तू अमलेकियों से युद्ध किया, ऐसा उनका प्रशिक्षण दिया। யாத்திராம 24:13
निर्गमन 23 में उसने बताया அவன் மேகத்திலே ஆண்டவரோடு மலையின் மேல் பேச போகும்போது யோசுவாவை கூட கூட்டிட்டு போனான். जब बादलों पर वो पहाड़ पर परमेश्वर से बात किया तो यहोशू को भी ले गया, கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சான். कुछ दूर पर लेकर उन्हें बिठाया। ஹல்லேலூயா. हालेलुया। யாத்திராகமம் 33:11 निर्गमन 33 और 13 में அவன் மலையிலே இருக்கும்போது இவனை ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்க சொன்னான். जब वो पहाड़ पर था इसको उस तंबू पर रहने के लिए कहा, நீ கர்த்தருடைய கூடாரத்தை பாதுகாத்து கொண்டிரு. तो परमेश्वर की तंबू की रखवाली कर। யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். यहोशू जो था वो मिलाप वाले तंबू से अलग ना हुआ, ஏன்னா முதல்ல ஒருக்கா மோசே போகும்போது இங்க ஆரோனே குழப்பிட்டாரு. क्योंकि जब मूसा वहां पर गया तो हारून ही वहां पर उलझ गया। சபையை பாதுகாக்கணும், कलीसिया की सुरक्षा करनी है, அந்த ஊழியத்துல பயிற்சி கொடுத்தார். उस सेवा में उन्हें प्रशिक्षण दिया, யுத்தம் செய்வதில் பயிற்சி, युद्ध करने के लिए ट्रेनिंग, தேவ சமூகத்தில் செல்வதில் பயிற்சி, परमेश्वर की उपस्थिति में जाने की கர்த்தருடைய ट्रेनिंग, சபையை பாதுகாப்பதில் பயிற்சி, परमेश्वर की कलीसिया को बचाने के लिए இதெல்லாம் கொடுத்து அவரை ட்ரெயின் பண்ணார். इन सभी को देकर उन्हें ट्रेन किया गया। கடைசில ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், अंत में परमेश्वर ने कहा, என்னாகமம் 27:18 गिनती की पुस्तक उसका நீ இப்பொழுது 27, உன் கனத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடு, तू अपने आदर में से कुछ यहोशू को दे, மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவன் மேல் கைகளை வை. लोगों के बीच में लेकर आकर अपने हाथ उस पर रख। அதே போல மோசே 22-23 வசனங்களிலே செய்தான். वैसे ही मूसा ने 22 और 23 वचनों में किया। யோசுவா மோசேக்கு பின்பு எங்களை நடத்துவான் என்பதை தெளிவுபடுத்தினான். मूसा के बाद यहोशू चलाएगा इस बात की साफ जानकारी दी। அவனுடைய ஊழியம் ஆச்சரியமாய் இருந்தது. उसकी सेवा बहुत ही अद्भुत थी। உங்களுக்கு தேவன் எந்த ஊழியங்களை தந்திருக்கிறாரோ आपको परमेश्वर ने किस तरह की सेवा की ஒரு थी? காலம் நாம் அந்த ஊழியத்தை செய்கிறோம், एक दिन हम वो सेवा करते हैं, அப்புறம் நம்மளால செய்ய முடியாது. उसके बाद हम वो नहीं कर पाएंगे। கூடால ஆட்களை நம்ம எழுப்பிக் கொண்டே இருக்கணும். तो जो साथ वाले लोग हैं उन्हें हमें खड़ा இது करना है। ரொம்ப முக்கியமான விஷயம். ये बहुत ही मुख्य बात है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஸ்தாபனத்துல ஒரு சுயரூப சுவிசேஷ ஊழியம் எத்தனையோ வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. हमारी स्थापना में एक सेल्फ डिपेंड जो सेवा है वो बहुत से वर्षों चल रही है। ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ஒரு பெரிய பாரம் இருந்தது. कुछ वर्ष के पहले मेरे अंदर एक बोझ था, இது இனி நடக்குமா, क्या ये चलेगी? ஆட்கள் போகிறதில்லை. लोग उसमें नहीं जाते, ஆனா ஆச்சரியம், लेकिन बहुत ही आश्चर्य की बात है, தேவன் அடுத்தடுத்து எழுப்பி கொண்டு வருகிறார். परमेश्वर उसके बाद लोगों को खड़ा किया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தாங்கள் மட்டும் போயிட்டு மற்றவங்களை விட்டுட்டாங்கன்னா அடுத்த குரூப் எழும்பாது. तो आप जाएं और दूसरों को ना उठाएं तो दूसरे नहीं उठ पाएंगे। முதுமை அடையும் பொழுது வாலிபர்களை அந்த ஸ்தானத்திலே எழுப்பி கொண்டு வர வேண்டும். जब वो बुजुर्ग अवस्था में आए तो अर्थ अगली जवानों को எந்த खड़ा ஒரு करें। ஊழியமும் அப்படி முன் செல்ல வேண்டும். किसी भी सेवा को इस तरह से आगे बढ़ाएं। உங்க பிசினஸ்களும் அப்படிதான், आपके व्यापार को भी इस तरह से, தோட்ட வேலைகளும் அப்படிதான், आपके बाग बगीचों का काम भी इस तरह से, குடும்பத்திலேயும் அப்படிதான். आपके परिवार में भी ऐसे ही। பிள்ளைகள் வளர வளர அந்தந்த பொறுப்புகளை கொடுத்து கொடுத்து பயிற்சி கொடுக்க வேண்டும். जब बच्चे की उन्नति होती है या बढ़ते हैं उस समय की ट्रेनिंग उन्हें देकर அப்பதான் बढ़ाएं। நீங்க வயோதிபத்துல இருக்கும் பொழுது அவங்க உங்க முன்னால செயல்படுவதை நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க. तब आप बुजुर्ग हो जाएंगे तो आपके सामने काम करते हुए आप खुश हो पाएंगे। உரிய காலத்தில் பயிற்சிகளை கொடுக்காவிட்டால், यदि जब आपको हो सकता है आप उसको ट्रेनिंग ना दे, அதற்குரிய வாய்ப்புகளை தராவிட்டால், उसका मौका ना दे, கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகளை பிரித்து கொடுக்காவிட்டால் कुछ कुछ जिम्मेदारी बांट कर ना दे, நீங்க முடியாம உட்கார்ந்துருவீங்க. आप जब आपको नहीं हो पाएगा இவங்களுக்கு बैठेंगे, ஒண்ணும் செய்ய தெரியாது. इनको कुछ करना नहीं உங்க आता, கண்ணு முன்னாலே எல்லாம் குழப்பமா நடக்கும். आपकी आंखों के आगे सब कुछ वहाँ उलझ பார்த்து जाएंगे, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ये आप देखकर दुख उठाएंगे, இந்த கஷ்டப்பட்டு செய்தனே எல்லாம் சதிக்க எல்லாம் குழப்புறாங்களேன்னு சொல்லுவீங்க. आप कहेंगे कि मैंने इतना दुख करके किया है ये सभी उलझा அதனால रहे हैं। எந்த காரியத்திலும் சக்சஸ் வித்அவுட் அ சக்சஸர் இஸ் அ ஃபெயிலியர். உங்களுக்கு பின்தொடர்ந்து அதை செய்யக்கூடிய ஆளை நீங்க எழுப்பலன்னா நீங்க அவ்வளவு காலம் செய்தது தோல்வி. यदि आपके समय में आपने किसी लोगों को उठाकर तैयार नहीं किया तो आपने जो कुछ किया आप उसमें नष्ट को ही देखेंगे। மோசேயுடைய கடைசி நாட்களில் கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்தார், அதையும் அழகாக செய்தார். मूसा के अंतिम दिनों में परमेश्वर ने उसे ये सेवा दी, हालेलुया। उसने बहुत सुंदर रीति से किया, ஆனா அவன் கடைசி நேரத்துல போய் ஆளை தேடிக்கிட்டு இருக்கல. लेकिन अंत में जाकर उसने लोगों को नहीं खोजा। யாத்திராகமம் 17 இருந்தே அவன் யோசேவாவை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். निर्गमन 17वें अध्याय से हम देखते हैं कि उसने यहोशू को थोड़ा थोड़ा काम करने की जिम्मेदारी दी தலைவர்களை எழுப்பும் ஊழியம், और प्रधानों
को अध्यक्ष को उठाने की நம்முடைய सेवा है। சபையில் அதற்குத்தான் பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். हम अपनी सेवा में इस तरह की कोशिशें करते हैं। தேவ பிள்ளைகள் அதிலே பங்கு பெற வேண்டும். प्रभु के लोग आप उसमें भाग लेने पाए। கேர்சல் லீடர்ஸ் எழுப்ப ட்ரை பண்றோம். कैरसल लीडर्स उठने के लिए हम तैयार करते हैं। ஏரியா லீடர்ஸ் எழுப்ப ட்ரை பண்றோம். एरिया लीडर्स के लिए हम कोशिश करते हैं। சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை எழுப்ப ட்ரை பண்றோம். तो समाचार को प्रचार करने के लिए हम तैयार தர்ம करते हैं ஊழியங்களுக்காக மக்களை எழுப்புகிறோம். और उस धर्म की सेवा करने के लिए हम இந்த खड़ा ஊழிய करते हैं। வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பது இதற்காகத்தான். ये सेवा का मौका दिया है किस लिए? வருகை வரியந்த ஊழியங்கள் பெருகி வளர வேண்டும். उसके आने तक की सेवाएं बड़े उन्नति होनी தலைமுறை पाए। தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் மக்கள் எழும்பி கர்த்தருக்காய் செயல்பட வேண்டும். पीढ़ी दर पीढ़ी वंश से वंश तक के ये सेवाएं बढ़ती जाने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மோசேயின் ஊழியங்களை குறித்து நாம் தியானித்தோம். मूसा की सेवा के प्रति हमने ध्यान किया। சபையில் நடக்கின்ற பல காரியங்கள் இதிலே வெளிப்படுத்தப்பட்டன. कलीसिया में जो कार्य किए जाते हैं वो इसमें प्रकट हुए हैं। நாம் சபையிலே ஒரு அங்கமா இருக்கிறோம். हम शरीर में एक सदस्य हैं। இந்த அறிவுகளை உடையவர்களாக इस समझ को रखते हुए நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாய் ஓட हम வேண்டும். अपनी दौड़ को जय के साथ पूरा करें। அந்த ஓட்டத்தின் பாதையிலே इस दौड़ के रास्ते में கர்த்தர் நம்மை கொண்டு என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ परमेश्वर हमें लेकर क्या करना चाहता है அதையும் செய்து முடிக்க வேண்டும். उसे हमें पूरा करना है। இந்த ஒரு ஆசையோடு கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. इस आशा के साथ आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து ஜெபம் பண்ண வேண்டிய நேரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் ஒரு சபையாய் நம்மை கூட்டி வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தோடு. இது இன்றைக்கு நேற்றைக்கு உண்டான சபை அல்ல. இஸ்ரவேலருடைய காலத்திலே கர்த்தர் அதை செய்தார். இந்த புதிய ஏற்பாட்டு சபை அதை விட வல்லமை மகிமையுமாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் பேசுவோம். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் உங்கள் எத்தனை பேருக்குள் அந்த பாரத்தை தேவன் தந்திருக்கிறார்? அதை குறித்து இப்பொழுது தேவனோடு பேசுங்க. எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரோடு சுவிசேஷ ஊழியத்தை குறித்து பேசுங்க. பேசுங்கள் எல்லாரும். இன்னும் நிர்விசாரமா இருந்தால், இவ்வளவு எச்சரிப்பை பெற்று நிர்விசாரமா இருந்தீங்கன்னா தோல்வி வரும். நான் பயங்காட்டி சுவிசேஷ ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு நிக்கல. இங்க தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் தந்ததை நான் சொல்லி இருக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்தை பற்றி கர்த்தரோடு பேசுங்கள். ஹல்லேலூயா. Glory Jesus. நல்ல தீர்மானங்கள் எடுங்க. வீடு வீடா சென்று சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். உங்க நண்பர்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லலாம். சபையில் நடக்கிற சுவிசேஷ ஊழியத்தில் நீங்களும் ஒரு ஆளா கூட கடந்து செல்லலாம். சிலர் நல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் வச்சிருக்கீங்க. அது மூலம் சுவிசேஷத்தை நீங்க சொல்லலாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ விதங்கள் உங்களுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எதுவும் ஒண்ணுமே செய்யாம நான் இருப்பேன்னு சொன்னா உங்க ஆத்மா முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கானே சந்தேகம். ஏன்னா நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்ட அதோடைய விலை என்னன்னு நமக்கு தெரியும்ல. நம்ம எவ்வளவு பாவத்தின் கட்டில இருந்து விடுதலை பெற்றிருக்கோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. மற்றவங்க இன்னைக்கு அந்த நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, அந்த எண்ணம் நிச்சயமாய் வரும் அல்லவா? இயேசு எவ்வளவு தாகத்தோடு இன்றைக்கு சபை நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய இதயத்தின் பாரத்தை அறியக்கூடிய கொஞ்சம் பேர் கூட அந்த சபையில எழும்பினால் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. உன்னால் முடியும் சகோதரனே, உன்னால் முடியும் சகோதரியே, வாலிப தம்பி உன்னால் முடியும், தங்கச்சி உன்னால முடியும். நீ ஆண்டவரோட பேசு, ஆண்டவரோட பேசு. எல்லாரும் பேசணும். ஒருத்தர் கூட அசதியா நிக்க கூடாது, நிர்விசாரமா இருக்கவே கூடாது. இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதில் என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. நீங்க உண்மையா பேசும் பொழுது ஆவியானவர் சில வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை ஊழியம் ஒரு மனிதனால் நடத்தப்படுவது சபை அல்ல. அன்றைக்கு மோசே, ஆரோன், மிரியாம் அவர்களோடு கூட இஸ்ரவேலின் மூப்பர்கள், கோத்திர பிதாக்கள் எல்லாம் சேர்த்து தான் சபை வழி நடத்தப்பட்டது. திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் மாறணும். ஊழியத்தில் என்னென்ன பொறுப்புல நீங்க இருக்கீங்களோ நீங்க எல்லாம் கண்டிப்பா திறப்புல நிக்கணும். திறப்புல நிக்கணும். மக்கள் பலவிதத்தில் இருந்தால் மக்களை வெறுக்க கூடாது. அநேகருக்குள்ள சாத்தான் கொண்டு வர்ற கட்டு அதுதான். நல்ல ஊழியத்தில் பயன்படுவீங்க. யாராவது ஏதாவது சொல்லி உங்களை எரிச்சல் ஊட்டினா
வெறுப்பு உண்டாக்கினா அப்படியே விட்டு ஒதுங்கிடுவீங்க. ஒதுங்கக்கூடாது. நீங்கள் தெய்வ சித்தத்தை இழக்கிறீங்க. தேவ திட்டங்கள் உங்கள் மூலம் தடபடுது பாருங்க. அந்த ஒரு பாரம் உங்களுக்கு வரட்டும். இயேசு எனக்காய் சிலுவையே சகித்தார். நான் ஏன் அந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை சகிக்க முடியாது? ஏன் சிலர் எனக்கு விரோதமா செய்யறத நான் ஏன் சகிக்க கூடாது? என் இயேசுவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. திறப்பில் நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை இன்றைக்கு வெளி எதிர்ப்பை பயங்கரமா சந்திக்குது இந்தியாவில். உங்களுக்கே தெரியும், கடுமையான எதிர்ப்பு. ஆதி சபையை போல ஜெபத்துல தரித்திருந்தா தான் வெற்றி. இல்லாவிட்டா எழுப்புதல் வராது. எழுப்புதல் வர வேண்டும் என்றால், கட்டறுத்தல் வர வேண்டும் என்றால் சபை ஊக்கமா ஜெபிக்கணும். பேதுருவின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒரு முழு இரவு ஜெபம் போதுமானதா இருந்தது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஜெபத்துக்காக ஓடி வர தீர்மானம் எடுப்போம். இந்நாட்கள் நமக்கு ஜெப நாட்கள். கொஞ்சம் தியாகம் பண்ணி ஓடி வாங்க. நேரங்களை தியாகம் பண்ணுங்க. கொஞ்சம் யாத்திரைகளை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. வாங்க. கொஞ்சம் சரீர கஷ்டத்தை பார்க்காதீங்க. எழுப்புதலை காண வேண்டும். சபை ஜெயம் பெற வேண்டும். சபை வனாந்தரத்தில் அழிந்து போகக்கூடாது. அந்த பாரத்தோடு எல்லா தெய்வ மக்களும் வரணும். என்னை கொண்டு பெருசா ஜெபிக்க தெரியாது ஐயா, ஆனாலும் நானும் வந்திருந்து கூட்டத்தோட ஜெபிக்கிறேன். வாங்க. கர்த்தர் உங்களை கிருபைகளால் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊழியர்களுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை கம்ப்ளீட்டா விட்டுருங்க. நான் எனக்காகவோ எந்த ஊழியருக்காகவோ பண்ணின பிரசங்கம் அல்ல, உங்களுக்காக பண்ணின பிரசங்கம். கர்த்தர் தந்த வார்த்தைகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை உள்ளத்தை விட்டு அதை முற்றிலும் பிடுங்கி எறிந்துருங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடட்டும். நான் ஒத்துழைச்சு நிற்பேன், நான் கூட கைகோர்த்து நிற்பேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து சபை ஒரு மனமாய் முன் செல்லணும். ஜெபிங்க. இதை குறித்து பேசுங்க. ஆமென். முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், வீடு வீடா குறை சொல்லுகிறவங்க, கூடி கூடி பேசுறவங்க எல்லாரும் இன்னைக்கு திருந்தணும். இனிமேல் அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கூடனா நம்ம ஜெபம் பண்ணுவோம், நல்ல காரியத்தை பேசுவோம். ஆண்டவருக்கா என்ன செய்ய முடியும்? ஒரு ஊழியத்தை செய்யலாமா? அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை பேசி முன்ன செல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. நாம வனாந்தரத்தில் விழுந்து போகவே கூடாது. கானானுக்குள் பிரவேசிக்கணும். அதுதான் நம்முடைய லக்கு. எவ்வளவு மகிமையாய் புறப்பட்ட ஜனமே விழுந்து போயிட்டு பாருங்க. 2 பேர் தான் உள்ள போனாகலாம். என்ன சங்கடம்! அவங்க நிமித்தம் நடத்தின மோசை கூட உள்ள போகலையா? அது எவ்வளவு சங்கடம்! இந்த சங்கடங்கள் நமக்கு நேரிடக்கூடாது. ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையை சொல்லி திருந்துங்க. போதிக்கிற ஊழியம், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொடுக்கிற ஊழியம் இன்னைக்கு நடக்கணும். வீட்டிலிருந்து நடக்கணும், தொழில் ஸ்தலங்கள்ல நடக்கணும், பள்ளிக்கூடங்கள்ல நடக்கணும். யாரும் எந்த சட்டத்தையும் போட்டு நீங்க சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தா நீங்க சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு நிற்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மக்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆராதனை எல்லாம் முடிச்சு வெறும் பிரசங்கத்துக்காக வராதீங்க. நேரத்தோட வாங்க. என் அப்பாவை நான் ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், அந்த ஆசையோட வாங்க. யார் ஜெபிக்கிறா ஜெபிக்கல, யார் எப்படி நடத்துறா, அது ஒன்றும் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் மகிமைப்படுவா. அப்படிப்பட்ட ஆராதனை நம்ம சபையில எழும்பணும். ஊழியர்களே நடத்த வேண்டாம், ஆராதனை தானா நடக்கும் என்று சொல்லுகிற நிலை வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு வாங்க, வாஞ்சையோடு வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பின்னே சக்சஸர்ஸை நாம எழுப்பணும். நம்ம ஊழியம் நம்மளோட நிற்க கூடாது. உங்க தொழில் உங்களோட நிற்க கூடாது. நீங்க செய்யற எந்த காரியமும் உங்களோட நிற்க கூடாது. கர்த்தருடைய வருகை மட்டும் தலைமுறை தலைமுறைக்கு அது வந்து கொண்டே இருக்கணும். அந்த கவனம் இருக்கட்டும். மற்றவங்களை எழுப்பணுமே, பயிற்சி கொடுக்கணுமே, ட்ரெயின் பண்ணணுமே, அவங்கள பயன்படுத்தணுமே. அநேகருக்கு இது இல்லை. நான் செய்யக்குள்ளதை செய்வேன், எனக்கு மற்றவங்களை நடத்தி தலைமையில பாரத்தை சுமக்க முடியாது என்று
பலர் விட்டு விடுகிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியமா இருக்கட்டும், கூடவே மற்றவங்களை அழைத்து கொண்டு செல்லுங்க. சிலரை கூட அதில் சேர்த்துக்கிடுங்க. வாங்க பிரதர் போவோம் என்று சொல்லி அப்படி பழக்கினீங்கன்னா இன்னும் விரிவாய் நடக்குமே, இன்னும் காலமெல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. நான் தான் செய்யணும்னு நினைக்க கூடாது. நான் ஒரு காரணியா இருக்கணும். நான் எல்லாரையும் செய்ய வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு விடுதலையும் இன்னும் ஒரு உணர்வையும் தருவாராக. Glory, 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 glory. Oh, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Rabalaba, shabalaba, kabalaba, shantaraba, dalaba, kabalaba. Oh, rikabadalaba, shalabadoraba. எல்லாருக்குள்ளும் வசனம் பதியட்டும். தேவன் எதை ஒவ்வொருத்தருக்கு சொல்ல விரும்புனீங்களோ அது அப்படியே அந்தந்த நபருக்குள் பதியட்டும். அது முளை தெழும்பட்டும். அது கிரியை செய்யட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த பகல் வேளையில் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மோசேயின் ஊழியங்கள் எவ்வளவு அழகான ஊழியங்கள் ஆண்டவரே. அவருடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்களும் இன்றைக்கு அருமையான ஒரு சபையின் அமைப்பிலே, சபையின் நிலையிலே முன் செல்லுகிறோம். கர்த்தர் இரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்தீர். இந்த சபை எடுத்துக்கொள்ள இயேசு வேகமாய் வருகிறீர். ஆகவே இந்த சபை இன்றைக்கு கானான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாங்களும் இந்த கேட்ட வார்த்தைகளின்படி எங்களுடைய பங்குகளை சரியாய் செய்ய, நாங்கள் திருந்த வேண்டிய இடத்தில் சரியாய் திருந்த, இன்னும் ஆண்டவருக்கு மகிமையா எழும்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சபை மக்கள் அனைவரையும் தாழ்த்தி படைக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. உமது கோபம் பற்றி எறியக்கூடிய ஒரு ஆட்களாக நாங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. கிருபா பாத்திரங்களாய், உமது வலது கரத்தில் ஏந்தி பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய், எழுப்புதலின் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுக்க வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.